அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி பசில், ஆங்கில பசில் தான். இன்னைக்கு டியூனோ நான் தலைப்பு கொடுத்திருக்காரு சாரு. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பசில்லாம் நடத்தி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. இன்றைய நிகழ்ச்சி 1174வது நிகழ்ச்சி. பசில்ஸ் பார்ப்போம். ஆங்கில பசில்ஸ் பேர் மட்டும் டியூனோன்னு போட்டு மற்றதெல்லாம் தமிழ்ல போட்டுருந்தேன். பேனர் எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியாது. கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஏதோ கேள்வி கேட்கல. ஆரம்பிங்க சார். ஓகே, தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. பஸ்ஸல்ஸ்னு சொல்கிறத விட ரிலேட்டட் டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே குஜராத்தில் இருக்கிறதுனால ஒரு விரிவாக தயார் பண்ண முடியல. நேற்று எனக்கு கிடைச்சதை வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே. டூ யூ நோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சும்மா ஒரு அட்ராக்டிவாக போடலான்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போட்டிருங்க, வேற ஒன்றும் இல்லை. கிளாபெல்லா அப்படின்னா என்ன இருக்கா தெரியுமா? தெரியும் சார். சொல்லுங்க. இந்த நெத்திக்கு மேல கிளபெல்லாங்கிறது இந்த இடத்துல இருக்கு. அது மெடிக்கல் டேர்ம். அது இந்த நெத்திக்கு மேல இருக்கிற இடத்துல தான் கிளபெல்லா கிளபெல்லா அப்படிங்கிறோம். போன் அது ரெண்டு. ஆக்சுவலாக கிளபெல்லா அவங்க மீன் பண்ற ரெண்டு புருவத்துக்கு இடையில இருக்கு பாருங்க. 11 ஒன்று வரும், 11 மாதிரி இந்த புருவத்துக்கு பக்கத்துல மத்தியில மத்தியில. அதான் 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 அதான். மேல இஸ் நெற்றிக் லொக்கேட் கண் பிட்வீன் இருக்கிற இடம். நான் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க. லொக்கேட்டட் பிட்வீன் தி ஐப்ரோஸ் ஜஸ்ட் above the nose. It is a small smooth area of skin that is often overlooked when it comes to facial expressions. அது நார்மலாக அதை ஓவர்லுக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வர்ற எக்ஸ்பிரஷனை ஓ, சுருக்கி ஏதாவது சொல்லும்போது டக்குன்னு அந்த அந்த 11 மாதிரி வரும் அந்த இடத்துல. ஆஹா. ரைட்டு. ஓ, அந்த சுருக்கம். சுருக்கம் இல்ல, ரெண்டு புருவத்துக்கு மத்தியில இருக்கிற அது அது அந்த இடத்துல வரும். ஆமா ஆமா ஆமா. சில இந்த பேர் 11 மசில்ங்கிற மாதிரி சில இடத்த சொல்றாங்க அதை. ஆஹா. ஒன்னே ஒன்று சொல்றேன். இதுல இது சொல்லுங்க. மெடிக்கல் டேர்ம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. இந்த கிளபெல்லா அப்படிங்கிறது ஸ்கல். நீங்க மண்டையை நீங்க எக்ஸ்ரே பண்ணும்போது இந்த கிளபெல்லா இல்லாம எங்களால பண்ண முடியாது. அந்த கிளபெல்லா மியேட்டல் லைன் ஒன்று இருக்கு. இந்த மியேட்டல் அப்படிங்கிறது இந்த கண்ணு ரெண்டும் மீட் பண்ணுது பாருங்க, அந்த இடத்த குறிக்கும். ஸோ அந்த அந்த லைனை ஆங்கிளை வச்சு தான் நாங்கள் எல்லா பொசிஷனும் பண்ணுவோம். இந்த கிளபெல்லா அப்படிங்கிறது இந்த புருவ கீழே மேலே இந்த நம்ம பொட்டு வைக்கிற இடம் தான் அது கிளபெல்லா. இந்த கரெக்டாக அதுக்கு மேலே இருக்கும். ஓகே ஓகே, குட். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், the muscles in the glabella are responsible for controlling the facial movements that involve the eyebrows and forehead, which can impact the overall facial expressions and communication. The bone underneath the glabella part forms part of the frontal bone, which makes up the forehead. Okay. Petrichor. அது மற்றவங்க யாராவது சொல்லட்டும் சார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றவங்க யாராவது இது எல்லாமே மெடிக்கல் டேர்ம் மாதிரி இருக்கா? மெடிக்கல் டேர்ம் இல்லை சார். பார்க்கறதுக்கு மெடிக்கல் டேர்ம் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் மெடிக்கல் டேர்ம். பெட்ரிச்சோர் வாசனையா சார்? ஏன்னா மண் வாசனை. இங்க பாருங்க. A pleasant smell that frequently accompanies the first rain after a long period of warm, dry weather. எல்லா மழை பெய்யும்போது வராது. ரொம்ப நாள் காஞ்சி இருக்கும்போது மழை பெய்யும்போது அந்த மண் வாசனை. ஆமா ஆமா, அதுதான் அந்த மண் வாசனை. இதுல நான் ஒன்று சொல்லலாமா சார்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். பெட்ரிங்கிற வார்த்தை ஃபர்ஸ்ட் பெட்ரின்னு வருது இல்லைங்களா? இந்த பெட்ரி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, பெட்ரிஃபைடு அப்படின்னா அது ரொம்ப பதன்படுத்துறது, தரையில பதன்படுத்துனது. பெட்ரிஃபைடு ஸ்டோன், மண் இதோட சம்பந்தப்பட்டது. ஒரு களிமண்ணை கம்ப்ளீட்டா ஒரு பிளேட் மாதிரி பண்ணோம் வச்சுங்க, அது பெட்ரிஃபைடு அப்படிங்கிற அந்த பெட்ரிஃபிகேஷன் அப்படிங்கும் போதே மண்ணோட சம்பந்தப்பட்ட, களிமண்ணோட சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதுல இருந்து ரிலேட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ 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 மேடம். பெட்ரிச்சோரன் இல்ல பெட்ரிகோரன் தான் சொல்றாங்க. பெட்ரிகோர். பெட்ரிகோர். பெட்ரிச்சோர் இல்ல வாங்க சார், பெட்ரிகோர். வாங்க சார், வெல்கம். வணக்கம். ஆக்லெட். தெரியல. ஆக்லெட், பிக்லெட் மாதிரி ஆக்லெட் என்னங்கிறத போயிடலாமா? ஆக்லெட்
அஜைலோட கனெக்ட் ஏதாவது இல்ல. ஸ்பீடு பத்தி எதனா A இருக்கா? metal or plastic tube fixed tightly around each end of a shoelace. இந்த ஷூலேஸ்க்கு ஓ எண்டில் வந்து ஒரு சின்ன மெட்டல் ஓ டியூப் இருக்கு தெரியுமா? ஹைப்பர் அதுதான் ஆக்லெட். ஷூலேஸ். அதுதான் வந்து ஆக்லெட். பல விஷயங்களுக்கு வேர்டு இருக்கு, அதான் நமக்கு வந்து தெரியல. பல விஷயங்களுக்கு இருக்கு. ம்ஹும். எனக்கு அது புதுசா இருந்தது நான் பார்க்கும்போது. வேம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா மேடம்? இல்ல வா சார். இப்படி சத்தம் போடுறதா இல்லாட்டி ஆமா ஆமா ரவுண்ட்? ஆமா நீங்க பாருங்க, வேம்பிள்னா என்னன்னா சப்தம் போடுறது கிடையாது. அந்த சமயத்துல வயிற்றுல இருந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வருது இல்லையா, அது டு ஃபீல் நாசியா ஆஃப் எ ஸ்டமக். அது நிஜமாவே மாத்திருக்காது. சம்டைம்ஸ் நமக்கு வயிற்றுல ஒரு மாதிரி பண்ணும், சம் எக்ஸைட்மெண்ட்ல. தட் இஸ் வேம்பிள். டு மூவ் அன்ஸ்டெடிலி ஆர் வித் வீவிங் ஆர் ரோலிங் மோஷன். த வேம்பிளிங் எஸ்பெஷலி ஆஃப் தி ஸ்டமக் நீட் நாட் பி ஒரு வயிற்று பிரச்சனை இல்லாம கூட இருக்கலாம். சமயத்துல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வயிற்றுல ஒரு மாதிரி பண்ணும் அது சில நேரங்கள்ல. தட் இஸ் வேம்பிளிங். பட்டர்ஃப்ளைஸ் ஆன் த ஸ்டமக்குமாங்க. என்ன சார்? பட்டர்ஃப்ளைஸ் இந்த ஸ்டமக். இல்ல, பட்டர்ஃப்ளை வேற மேடம். ஓ ஓகே ஓகே. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு இதுக்கு போறோம், ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. தட் இஸ் இது தெரியும், இது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வேஜிடஸ். இது தேயில வேக் பண்றதா? வேகிட்டஸ்னா இல்ல 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 இல்ல. வேகிங் தி வேகிட்டஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபியோட கிரை. குழந்தை கத்துறது. ஆமா, வாவ். ஃபர்ஸ்ட் கிரை ஆஃப் எ நியூ பார்ன் பேபி. அல்லது ரொம்ப சின்ன குழந்தை கத்துறதுக்கும் இந்த வெஜிடஸ் அப்படிம்பாங்க. டைன்ஸ், இது கேள்விப்பட்டிருப்பீங்களா மேடம்? மத்தவங்க கிட்ட கேளுங்க சார் நீங்க. சரி, ஓகே. டைம்ஸ். டைன்ஸ்னா டைனியோட ப்ளூரல் மாதிரி இருக்கு. என்ன சார்? டைனியோட ப்ளூரல் மாதிரி இருக்குன்னு. இல்ல இல்ல இல்ல. டைன்ஸா டைனா சார்? டைன்ஸ், அதாவது ப்ளூரல்ல தான் வரும் சாதாரணமா. அது டைன்னு சொல்லலாம். டைன்ஸ். காதுல இருக்கிற ரீங்காரமா சார்? காதுல டைனைடிஸ்னு ஒன்று மெடிக்கல் பாருங்க டேர்ம். என்னன்னு பாருங்க. ஒன் ஆஃப் த ஷார்ப் பாயிண்டட் பார்ட்ஸ் ஆஃப் an object such as fork or comb. இந்த கோம்ல சின்ன சின்ன ஷார்ப் இது மாதிரி இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு டைன்ஸ். ஓ, ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஐ திங்க் ஐ எம் ஆல்மோஸ்ட் 50% சக்சஸ்ஃபுல். பாஸ்பீன்ஸ். பாஸ்பைட்டோட சம்பந்தப்பட்டதா? பாஸ்பைன்ஸ் சம் கைண்ட் ஆஃப் துகள்கள் மாதிரி நினைக்கிறேன். என்னன்னா, ஓ சாரி, பாஸ்பீன்ஸ். ஒரு செகண்ட் இருங்க, அது நான் போடலையா? ரிவர்ஸ் போயிட்டீங்களா? பேக்ல இல்ல, போங்க. ரிவர்ஸ் போடல. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் போடல. எக்ஸ்பிளனேஷன் எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க வச்சிருக்கேன். பாஸ்பீன்ஸ் ஆக்சுவலா. அடுத்தது மீனிங் தெரிஞ்சிச்சு. அடுத்தது எனக்கு மீனிங் தெரிஞ்சிச்சு. பாக்ஸ் டென்ட் உள்ள ஒரு நிறைய நிமிஷம் பாக்ஸ் நான் சொல்றேன். நான் பார்த்துட்டேன். வேற இடத்துல வச்சிருக்கேன். கெஸ் பண்ணி சொல்றேன். அதாவது சார் எதுன்னா, கண்ணுல வர்றதா சார்? அதான் கண்ணை திறந்து அப்படியே பார்த்துட்டு கண்ணை மூடினீங்கன்னா ஃபுல்லா ஒரு ஃபிளாஷ் லைட் வருது பாருங்க கண்ணுக்குள்ள. கண்ணை மூணு, தட் இஸ் பாஸ்பீன்ஸ். ஓ, அதாவது லைட் வந்து ஐக்குள்ள என்டர் ஆகாமயே நமக்கு உள்ள வந்து ஒரு ஃபிளாஷ் தெரியும். ஆமா, உள்ள தெரியும். மூடினீங்கன்னா, இப்ப நீங்க டிவியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ஏதாவது டக்குன்னு பார்த்துட்டு கண்ணை மூடின மூடினீங்கன்னு ஒரு ஒளி வச்சுங்களேன், தெரியும். ஆமா ஆமா. அந்த ஒரு இமேஜ் தெரியும். தட் இஸ் பாஸ்பீன்ஸ். இது அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்ஸ் டென்ட். நமக்கு பாக்ஸ் தான் தெரியும், டென்ட் தனியா தெரியும். ரெண்டும் தனித்தனியா தெரியும். அதாவது சார், இந்த பாக்ஸ் டென்ட்ங்கிறது காருக்கு மேல ஒரு டென்ட் மாதிரி வைக்கிறதும் பாக்ஸ் டென்ட் தான். பட் ஆக்சுவலா இந்த பிஸ்ஸா வாங்கும்போது ஒரு நடுவுல ஒரு பிளாஸ்டிக் ஒரு முக்காலி ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா? அதாவது மேல இருக்கிற அந்த கார்டன் பாக்ஸ் வந்து அமர்த்தாம இருக்கிறதுக்கு. ஆமா, பேக் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு நாக்காலியே ஒரு 3 கால் முக்காலி. தட் இஸ் பாக்ஸ் டென்ட்.
It is used to keep the corrugated cardboard boxes off the top of the pizza, saving the toppings in the process. Before முதல்ல இது its அதுக்கு invention, தான் வச்சிருக்கானன்றதே தெரியாது எங்களுக்கு. என்ன சார்? அவன் அந்த பிளாஸ்டிக் அதுக்கு தான் வச்சிருக்கானன்றதே தெரியாது தானே. அதுதான் அந்த டாப்பிங் வந்து சமயத்துல இந்த ரொம்ப சீஸ் வந்து ரொம்ப மெல்ட் ஆயிருந்ததுன்னா அந்த அட்டையில போய் ஒட்டிக்கும். ஆமா ஆமா அதுக்காக அப்படி பண்றாங்க. அதுக்காக வைக்கிற அந்த அதுக்கு பேரு பாக்ஸ் டென்ட். அதான் ஆமா ஆக்சுவலா பாப்போம் சாப்பிடுறதுல கொண்டு போய் பிளாஸ்டிக் சொறி வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சிருக்கும். It is not used now. நாளைக்கா? ஆமா, டே ஆஃப்டர் டுமாரோ. முன்ன ஒரு காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓவர் மாரோன்னு. சில போயம்ஸ்ல ஓவர் மாரோ வரும். பட் இப்ப வந்து அது யாரும் யூஸ் பண்றதில்ல ஓவர் மாரோ. டே ஆஃப்டர் டுமாரோ. இது இப்ப கூட டிஸ்கஸ் பண்ணல சார், நம்ம ஓவர் மாரோ பத்தி எதுக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா ஆமா. ரொம்ப குறைந்த அளவு. மினிமஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மேடம்? யாருக்கா தெரியுமா? மசில் அது மினிமஸ் அப்படிங்க. மேக்ஸிமஸ் மினிமஸ் நம்மளோட தொடையில இருக்கிற மசில். லிட்டில் ஃபிங்கரா? இல்ல 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 மினிமஸ் அப்படிங்கிறது ஒரு மசில், நம்ம ஹிப்ல இருக்கிற மசில் அது. மேக்ஸிமஸ் என்ன மேடம் சொன்னீங்க நீங்க? மேக்ஸிமஸ் எனக்கு தெரியும், ஆனா என்னன்னு தெரியாது மீனிங். குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மினிமஸ், குளூட்டியஸ் மீடியம். சின்னது குறிக்கிறது எதுவுமே மினிமஸ். பட் ஜென்ரலா ஆக்சுவலா ஆரம்பிச்சது வந்து சுண்டு கால் சுண்டு விரலும் கை சுண்டு விரல் இருக்கு பாருங்க, அதுக்கு மினிமஸ் அப்படிம்பாங்க. இல்ல அவங்க ஏதோ இடுப்புல ஏதோ சொன்னாங்களே. அதாவது நம்ம நம்ம ஹிப்ல வந்துங்க 3 மசில், மேஜர் மசில் இருக்கு. நம்ம பட்டெக்ஸ் இருக்குல்ல, உட்கார்றோம்ல, அந்த இடத்துல 3 மசில் நமக்கு இருக்கு. அதுதான் குளூட்டியஸ் மசில் அப்படிங்கிறோம். அதுல குளூட்டியஸ் மேக்ஸிமஸ், குளூட்டியஸ் மீடியஸ், மினிமஸ் இருக்கு. அந்த அதுக்கு தான் ரொம்ப மினிமஸை யூஸ் பண்றோம். அந்த மினிமஸ் அப்படிங்கிறது எல்லாம் 3 மசிலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுக்கு தான் நிறைய நம்ம மினிமஸை யூஸ் பண்றோம். நீங்க சொல்ற இந்த சுண்டு விரல் இருக்கலாம், அந்த மினிமஸ் அப்படின்னா அந்த குளூட்டியஸ் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். இது மாதிரி பல மீனிங் உள்ள ஒரு வேர்டு இது. நீங்க சொல்ற சுண்டு விரலா இல்லாட்ட அந்த சின்ன விரலா? சின்ன விரல் சார், சின்ன விரல். ஆமா ஆமா, ரைட், ஓகே. சுண்டு விரல் தான் சொல்லுவோம். ஆனா சுண்டு விரல் இன்னொரு பேர் இருக்குல்ல. என்ன சார்? சுண்டு விரலுக்கு வேற பேரே இருக்கு. லிட்டில் ஃபிங்கர் சொல்லுவோம். லிட்டில் ஃபிங்கர் பேர் இருக்கு. டெக்னிக்கலா சில இடங்கள்ல யூஸ் பண்ணும்போது அது அடிபடுறது போகும்போது மினிமஸ் அப்படின்றாங்க. அதுல நான் கேக்குறேன் சார், டிஜிட்டஸ்னா டிஜிட்டல் இதே இதோட சம்பந்தப்பட்ட விரலோட சம்பந்தப்பட்டது. டிஜிட்ஸ் விரலோட சம்பந்தப்பட்ட டிஜிட்ஸ் அப்படின்னா என்ன? டிஜிட் ஒரு டிஜிட். டிஜிட்ஸா? டிஜிட் டிஜிட் DIGIT. ஓஹோ, அது நிறைய மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன் டிஜிட்டுக்கு. அதுல வந்து டிஜிட் வருது, நம்ம டிஜிட்டல் அது வருது. உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃபிங்கர்ஸ்க்கும் டிஜிட்ஸ் தான். ஏன்னா நம்ம 1 2 3 கவுண்ட் பண்றதா இல்லையா? தெரியல எதுக்கு அது மாதிரி வச்சாங்கன்னு தெரியல. நிறைய மீனிங் இருக்கு டிஜிட்டுக்கு. அதுல ஒன் ஆஃப் தி மீனிங்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ். ஆமா, டிஜிட்னாலே நாங்க இங்க டேர்ம்ல என்ன சொல்றதுன்னா இட்ஸ் நம்பர்ஸ், ரைட்? ஐடி ஃபீல்ட்ல வந்து டிஜிட்டல்னா நம்பர். ஆமா ஆமா. இப்போ நீங்க கையை வந்து நீங்க வந்து அவங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த 3rd டிஜிட் ப்ராக்சிமல் அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி 2nd டிஜிட் 3rd டிஜிட் அப்படிதான். லிட்டில் ஃபிங்கர் ஆர் டோ ஆல் மேடம் சொன்னது. இது என்ன பாருங்க, அக்ராஃபி. அக்ரா அப்படின்னா சம்திங் டு டூ வித் அக்ரிகல்ச்சர். அக்ராஃபி ஜிராஃபியோட குட்டியா? இல்ல அக்ராஃபி ஸ்மாலர் லேண்டா? யா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஏதாவது வருமா? குக் ஒரு மாதிரி குக் மேல அப்படி. கிராஃபி என்ன சார்? குக் ஒரு கொழுக்க மாதிரி அப்படி. படிச்சது சார். ஜிராஃப் மாதிரி சார் நிறைய மீனிங் இருக்கு இதுக்கு. இது என்னன்னா நான் பார்த்ததுல சொன்னது என்னன்னா, there is a large metal clip used to secure the cork before the capsules were invented. இந்த கார்க்குக்கு மேல செக்யூர் பண்றது ஒரு கிளிப் இருக்கு தெரியுமா? ஓகே. அந்த கார்க்குக்கு மேல கிளிப் இருக்கும். சில ஹோட்டல்ல போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் அது மாதிரி கிளிப் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து அக்ராஃப். பாட்டில் secured with this clip is said to be agraph.
அந்த கார்க்குக்கும் அந்த பாட்டிலுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் எஸ் அந்த எஸ் அது எஸ் அதுதான். ஓகே ஓகே. என்னத்துக்கெல்லாம் பேர் வச்சிருக்கான் பாருங்க. நாம அதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா விடிஞ்சிடும் சார். அப்படி இல்ல இருக்குங்கிறது தெரியணும். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கிறதா சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன். நம்ம அதையும் கிளிப் தான் சொல்லிட்டு போவோம். வோக்கபிள்ஸ் அப்படின்னா என்ன சார்? வோக்கபிள்ஸ்னா எங்களுக்கு வோக்கல் தான் தெரியும். சம்திங் டு டாக் இல்ல வோக்கபிள்ஸ். திங்க் பண்ணுங்க சார். ப்ரௌஸ் பண்ணாம திங்க் பண்ணுங்க. நான் எங்க ப்ரௌஸ் பண்ணேன்? ஐயோ அம்மா போச்சே. நான் எங்க ப்ரௌஸ் பண்றேன்? ப்ரௌஸ் பண்ணிட்டே இருந்தேன், ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன், அதனால தான் இல்ல நான் பண்ணலங்க. ப்ரௌஸ் பண்றதா இருந்தா என்னத்துக்கு பாதி ஆன்சர் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. என்னைக்கோ செய்யற விஷயங்கள் சில நேரத்துல மாட்டிக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறது இல்ல இதுக்கெல்லாம் ப்ரௌஸ் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. இல்ல எனக்கு வேஸ்ட் இல்ல. லா 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 நா நா நான் வருது இல்ல, வித்அவுட் எனி மீனிங் ஒரு கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு வோக்கபிள்ஸ். அம்மிங் மாதிரி. அம்மிங் இல்ல, லா 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 வர்றது. அம்மிங்னா எக்ஸ்ட்ரா டியூன் மாதிரி லா 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 சொல்றது. அந்த இது the sound that is used in particular language, especially one that is not considered a word. இல்ல ஆலாபனம் வந்து அம்மிங் சொல்றாங்கல்ல. இல்ல இப்ப நாம பேசிக்கொண்டிருக்க ஒருவேளை அவர் வந்தால் அந்த அப்படியா that is not considered a word. அதான் அந்த சவுண்ட் which is not considered a word. அவ்வளவுதான். yes. இப்ப நம்ம சரிகம பதனி அதுக்கு என்ன சார் சொல்லுவோம்? அது ஸ்வரம் சார். இல்ல இப்போ அது சரிகம பதனி ஸ்வரம். இன்னொன்னு அந்த இப்போ எல்லாத்துக்குமே மெட்டுக்கு பதிலா இப்போ தாத்தா காக்கான்னு ஏதோ ஒண்ணு போட்டு பேசுவோம். ஒரு வேர்டு யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, ஏதோ ஒரு லெட்டரோ இல்ல டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அது என்ன சொல்லுவாங்க மேடம், நம்ம பரதநாட்டியத்துல சொல்லுவாங்க, அது என்னது? சொல்லுங்க அடிச்சு சொல்லுவாங்கல்ல, ஜதி அப்படிம்பாங்க. அது வந்து தன்னனா தன்னனாலாம் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஜதி ஸ்வரம் அது இருக்கு. இது என்னன்னு பாருங்க. இன்ட்ரோ பேங். ஏதோ பேங்ன்றது வந்து ஹெவியா ஒரு சவுண்டோ இல்ல அடியோ ஏதோ சொல்லுது. இன்டரோ பேங்க்னா என்ன? மிடில்ல நடுவுல அடிக்கிறதா, எங்க வந்து ஹிட் பண்றதா? ஒரு மோலத்தோட சென்டர் பாயிண்டா? இல்ல இந்த சைன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. கொஸ்டின் மார்க் பிளஸ் எக்ஸ்கிளமேஷன் மார்க் ரெண்டு சேர்ந்த சைன், அதுக்கு பேர் இன்ட்ரோ பேங்க். இப்படி ஒண்ணு புதுசா பாக்குறோம் இப்பதான். பார்த்தே கிடையாது. பண்ணும்போது எனக்கு கிடைச்சது இது. சூப்பர் சார். எங்க பயன்படுத்துறாங்கன்னு தெரியலையே சார். அதாவது ரெண்டு உணர்ச்சியும் சொல்ற மாதிரி, கேள்விக்குறி அண்ட் ஆச்சரியக்குறி. அதுதான். First proposed in 1962 by Martin K. Spector, a sentence ending with an intrabank states a question in an excited manner, expresses excitement, disbelief or confusion in the form of a question, and a question that is often difficult or impossible to answer. அப்படியா? இந்த சிம்பலை வந்து பின் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சோஷியல் மீடியாவுக்கு லோகோவா யூஸ் பண்றாங்க சார். அப்படியா? பின் இன்ட்ரெஸ்ட்னு போட்டு பாருங்க. பின் இன்ட்ரெஸ்ட் ஒரு பெரிய சோஷியல் மீடியா. அதுல வந்து யாருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அதாவது சார் இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த எக்ஸ்கிளமேஷனும் क्वेश्चனும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அல்லது சொல்றேன், இத வச்சு ஒரு பெரிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே இருக்குன்னு நான் சொல்றேன். இது அடிஷனல் தகவல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது, நாங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. பின் இன்ட்ரெஸ்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். பின் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாம எடுத்து கூட இருக்கோம். பின் இன்ட்ரெஸ்ட் மத்தவங்க எல்லாம் சொல்லலாமே, வந்திருக்கவங்க எல்லாருமே. இந்த பாரு. சரி, அடுத்து போயிடுங்க. அடுத்து போயிடலாமா? கோலுமெல்லா நாசி. மேடம் நீங்க சொல்லலாம்.
ஊரில் கோலம் இல்ல நாசினா கோலம் போடாத நாசியா? சொல்லுங்க, யார் சொல்றது? வந்திருக்கவங்க எல்லாம் புதுசா வந்திருக்கவங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்ககிட்ட தான் கேட்போம். எதுவுமே தெரியல, எல்லாமே புதுசா இருக்கு சார். ஐயோ, அதனாலதான் உங்களை கேக்குறோம். எங்களுக்கு அப்ப தெரிஞ்சுதான் எனக்கு நாங்க வெற்றி. சொல்லிட்டு இருக்க மாட்டேன். கரெக்ட், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். எல்லாமே புதுசுதான் இதோட மீனிங். ஆமா, ஒருவேளை காலம் காலம் எல்லாம் கோலம் காலமெல்லாம் நேசி. நாஸ்தி. காலமெல்லாம் நேசியா? நல்லதா இருக்குது அது கூட. நாசிக்கு பதிலா ஈ போட்டு நேசி அடி. ம். அதாவது இந்த மூக்கு இருக்குல்ல சார், ஆமா இங்கேருந்து மேலேருந்து கீழே வர்ற மசில், அந்த கனெக்டிங் டிஷ்யூ இருக்குல்ல, ஆமா that is the space between the இதுவா Nostrils. அதுவா எனக்கு ஞாபகம் இல்லையே. இல்ல இது ஸ்பேஸ் பிட்வீன் தி நாஸ்ட்ரல்ஸ். கரெக்ட். இந்த இடம் சார். சார், நீங்க முதல்ல ஒரு வார்த்தை போட்டீங்க தெரியுமா, இந்த எடுத்துக்கொண்டு. அது வந்து கிளபெல்லா. அது அதுக்கு அடுத்தது இதை போட்டிருந்தீங்கன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கும். அது பக்கத்துலயே அப்படியே கீழே இறங்கி போயிட்டே போடக்கூடாது. இருக்கலாம் இருக்கீங்களா? அப்படியே நாங்க கீழே இறங்கி இருப்போம்ல, கிளாபல்ல அப்படின்னு. இந்த இடம் சார், இல்ல, அது ஸ்பேஸ் நீங்க பிட்வீன் தி ஒரு ஹிண்டா, நாஸ்ட்ரல்ஸ். அது முதல்ல சிலதெல்லாம் இதெல்லாம் பாடி பார்ட்ஸ்னு ஒரு ஹிண்ட் கொடுக்கணும். அப்புறம் சிலதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல ஏதாவது கனெக்ட் ஆகுது பண்ணுவோம். நீங்க இல்ல, அது ரேண்டமா அடிச்சு விடுறீங்க. முதல்ல ரெண்டாவது போட்டிருந்தீங்கன்னா நாங்க அழகா கீழே இறங்கிட்டு கரெக்ட் இருப்போம். சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு குரூப் கொடுங்க சார், போட்டுருங்க. so that we can guess போட்டுருவோம். better. நீங்க எல்லாம் சொன்ன உடனே சொல்லுங்க உடனே ஒரு சிலர் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார், இது என்னன்னு சொல்லுங்க. ஆம்ஸ் கையா இது? ஆர்மில போடுற மியூசிக்கா சார்? இல்ல. ஆம்ஸ் கை, ஆம்ஸ் கீயா? ஆமா ஆம்ஸ்தி அப்படிதானே சார்? ஆம்ஸ்தி தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க சார், இங்க என்ன தெரியுமா, ஆம் போல ஸ்லீவ் கேப். இந்த 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 ஆம் தைக்கும் போது இங்க ஒரு ஹோல் இருக்கும்ல, இந்த கையை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஓ, அந்த பெரிய ஹோல் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் ஆர்ம்ஸ் கை. இது ஆர்ம்ஸ் கைன்னு படிக்கணுமா? நாங்களாம் தப்பா படிச்சுட்டு இருக்கோமே, நீங்க சொல்லக்கூடாது. ஆர்ம்ஸ் கை. ஓகே, ஆர்ம் Arms ஹோல் kை. வேற, ஆர்ம்ஸ் கை வேற. ஆர்ம்ஸ் கைங்கிறது அந்த அந்த இந்த கட் போர்ஷன், அது இந்த இந்த இடத்துல புரியுது புரியுது. அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ற இடம் இருக்கு இல்லையா, அதாவது டைலர் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சமாச்சாரம் சார். டெய்லரிங்ல டைலரை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்களா? அது தெரியாது, அது தெரியாது. நீங்க சொல்றது வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ்ல வந்து மடிச்சு விட்டுட்டு மடிச்சதுக்கு அப்புறமா நம்ம போடுவோமே இல்ல ஒரு இல்ல 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 பட்டன், இல்ல இல்ல. அதுவா? அதாவது சார், இப்போ சட்டை தைக்கும் போது இது வரைக்கும் தப்பான், கை தனியா எது தைச்சிருப்பான், உங்க சேர்க்கறான்ல ஸ்லீவ் கைய. எனக்கு தெரியலையே. The size, shape and placement of the arms kை directly impact the way a sleeve fits and moves with the body. அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த ஆர்ம்ஸ் கை. இந்த 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 Super. பெரிய போர்ஷன் ஹோல். I don't know how it is. அடுத்தது சொல்லுங்க. டைசானியா தெரியுமா இருக்காது? டைசேனியா டிஃபிகல்ட் டைசானியா. எங்களுக்கு டயானா தெரியும் சார். சார் ஏதாவது கலர் போடுறதா சார்? ஏதாவது டை பண்றதா சார்? என்ன மேடம்? ஏதாவது Dye இந்த மாதிரி கலர் டை இல்ல, டை பண்றதா? இல்ல. இன்றைய இளைஞர்கள் மத்தியில இழுக்கக்கூடிய உழவக்கூடிய ஒரு பழக்கம்னு வச்சுங்களேன். இதான் நினைக்கிறேன். டைசானியா. டிஸ் அந்த ப்ரிஃபிக்ஸ் புரியுது. தூங்குறதா சார்? என்ன சார்? தூங்குறதா தூங்காம இருக்குதா? தூங்காம, அதாவது படுக்கையிலே இருக்கு. டிசானியா மீன்ஸ் an extreme Oh. difficulty rising from the bed ஏன் நீங்க or an inability to leave the bed. இளைஞருக்கு எதுக்கு போயிட்டீங்க? நிறைய பேர் இருக்காங்க. Dysania is closely associated with clinomania, which is an obsession with our profound desire for staying in bed. அதாவது தூங்காம படுக்கையிலே கிடக்கலாம் அப்படின்னு இருக்கு பாருங்க. These terms are not widely recognized by the medical community. ஓ, சார், கிளினோமேனியானா என்ன சார்? முதல்ல அதுவும் புரியாத ஒரு வேர்ட் அதான் இதே மாதிரி தான். க்ளோஸ்லி அசோசியேட்டட் கிளினோமேனியா. அதாவது சார், காலையில எழுந்து படுக்கை விட்டு எழுந்திருக்கிறது கிடையாது, தூங்குறது கிடையாது, படுக்கையிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கு பாருங்க.
That is called dysenia. அது சோம்பேறின்னு தானே சார் சொல்லுவோம். கரெக்ட். சோம்பேறித்தனம், சோம்பேறி சொல்ல மாட்டோம், அதுதான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் அதுதான். நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இருக்காமா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லல. கோச்சுக்குவாங்க இங்க. அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கான், இத்தனை பேர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு வேர்டு போட்டு வைப்போம் அப்படின்னு வச்சிருக்கான். இல்ல இல்ல, நீங்க அப்படியெல்லாம் தமிழ்ல எல்லாம் சொல்லாது, இங்கிலீஷ்லயே சொல்லுங்க, அழகா இருக்குது. இல்லைன்னா கோவம் வந்துடும். சோம்பேறி கரெக்ட் தான். சில பேர் படுக்கையிலே எழுந்திருக்காமே படுத்துட்டு இருக்காங்கல்ல முடிச்சுக்கிட்டே. அது அதாவது எந்திரிக்கவே மனசு இல்லைன்னு சொல்றோம்ல, அது. இப்ப எல்லாருக்கும் ஒரு நேரத்துல வருது. ஆமா ஆமா. அதாவது all three of these terms describe spending excess time in bed but not necessarily sleeping more. Although occasionally lounging in bed may not be a cause for concern, spending too much time in bed may make sleeping at night more difficult. It may also be a symptom of an underlying health condition. அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. அதை பார்க்கும்போது அப்படி வந்தது எனக்கு. அடுத்தது Griffonage. கிரிஃபோன் ஏஜா சார்? Griffonage. என்ன வேணும்? கிரிஃபோன் ஏஜா? ஆமா. அது ஏஜ் சம்பந்தப்பட்டதோ? கிரிஃபான் ஏஜ் இல்ல சார், ரைட்டிங் சம்பந்தப்பட்டது. ரைட்டிங். கேர்லெஸ் ஆர் illegible handwriting, as well as crude or hasty drawings, கசா முசான்னு எழுதுறது, கிறுக்குறது. இப்படி சொல்லுங்க. கோழி கிறுக்கல். ஆமா, கிறுக்குறது. டாக்டர் ஹேண்ட் ரைட்டிங். டாக்டர் என் handwriting. ஹேண்ட்ரைட்டிங்லாம் அப்படிதான் இருக்கும். டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங். எங்க அப்பா ஒரு இதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாங்க சார். ம், பையன் பேர் அர்ஜுன். ம். அவர் போட்டது, அவன் அந்த டிக்கெட் கலெக்டர் வந்து அஞ்சனான்னு நினச்சிக்கிட்டான். அது பிரிண்ட் அஞ்சனான்னு வந்துருச்சு. நான் அதை கவனிக்கவே இல்லை. நான் ட்ரெயின்ல ஏரியா, என் பையனும் மெட்ராஸ் போயிட்டு இருக்கோம். அவர் அங்க வந்து இது நீங்க ஃபீஸ் கட்டியே ஆகணும்ட்டாரு. அது பொண்ணு பேரு பையனை கூட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாட்ட சொன்னேன், அப்பா நீங்க எழுதுறது ஏன்ட்டியா சொல்லி எழுதி வச்சிருக்கலாம், நீங்க எப்படி எழுதி அர்ஜுனான்னு போட்டு வச்சுட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபைன் கட்டினீங்களா இல்லையா? ஃபைன் கட்டினேன். அப்போ வச்சுரா. ஆமாம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். டிட்டில் டைட்டில் படிப்போம். இல்ல டிட்டில். டிட்டுனா சின்ன இல்ல இங்க அங்க டிட்டார் தட்னுவாங்கல. இல்ல டிட்டில். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நீங்க குடுக்குடுன்னு ஓடுறீங்க. கொஞ்சம் எல்லாருக்கும் யோசிக்க டைம் கொடுங்க. ரொம்ப ஃபாஸ்டா நல்லா யோசனை பண்ணுங்க. வெரி ஃபாஸ்ட். Give everyone some time and give some clue. Make it more interactive rather than going லாங்குவேஜ் fast. சம்பந்தப்பட்ட, இங்கிலீஷ் லாங்குவேஜ் சம்பந்தப்பட்டது சார். Yeah. ரொம்ப குயிக்கா பேசுறதா சார்? டிட்டில் இல்ல Bits and pieces. பிட்ஸ் அண்ட் இல்ல. பீசஸ். டைட்டிலோட எங்கேயாவது ரிலேட்டடா இருக்குமா? இல்ல இடியம்ஸ் மாதிரியா சார்? இடியம்ஸ்லாம் இல்லம்மா. டைட்டில். நீங்க ஒரு டீ எடுத்துருங்க. ஒரு டீ சாப்பிட்டுருங்க. டைட்டில். நான் அடுத்த ஸ்லைடு போடுறேன், புரியுதான்னு பாருங்க. இனத்து சார் வந்திருக்காரு, சொல்லிடுவார் கரெக்டா. சார் அடுத்த ஸ்லைடு போட்டு ஒரு க்ளூ இருக்கு அதுல. போடுங்க. போடுங்க. ஐஜேவா. இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது சார் நீங்க. ஓ இதுவா சார் இது? எது? illustration kind of ஏதாவது drawing இந்த டாட்டா, இந்த டாட்டா. ஆமா சார், ஐக்கும் ஜேவுக்கும் மேல இருக்க டாட் மேல வர டாட். ஓ அந்த டாட். ஓ அந்த டாட்டோட பேர் டிட்டில். ஓ சேம் லைக் நம்ம இப்போ ஃபுல் ஸ்டாப் வந்து பீரியட்ன்றாங்களே அந்த மாதிரி இதுக்கு ஒரு நேம். அந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ல வந்து
மேல வைக்கிற புள்ளி ஐக்கும் ஜேக்கும். ஐக்கு ஜேக்கு மட்டும் தான் புள்ளி இங்கிலீஷ்ல. அதுக்கு ஒரு காரணம் சார் என்ன இதுக்கு சொல்றேன், வேற ஒரு வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நினைவுல இதே இருக்குது. வார்த்தை தான் நம்ம இதே போட்டிருக்கோம். வார்த்தை தானே? அதான் கேட்டேன். அதை நம்ம பேசியிருக்கோம். நம்ம தமிழ்ல இருக்கிற மெய்யெழுத்து மாதிரி நினைக்கிறேன்ல. அது ஐ, ஈ, எல்லாம் ரெண்டே தான் இல்ல இல்ல மேடம். அதுல அதாவது இப்ப அந்த ஃபார் டாட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து மட்டும் தான். இப்ப மைனஸ்னு எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், MINUS. இந்த ஐல புள்ளி இல்லாம இருந்தது அப்படின்னா கேஷுவலா கொஞ்சம் ஃப்ரீடா எழுதும்போது எது எம் எது ஐ எது என்னன்னு தெரியாம போயிடும். அதுக்காக தான் இந்த ஜேவுக்கும் ஐக்கு மட்டும் வந்து புள்ளி வச்சாங்க. அதாவது கிறுக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்ப லைன் LINE எழுதினீங்கன்னு வச்சுங்களேன், அந்த புள்ளி இல்லாம இருந்ததுன்னா அப்படியே கண்டினியூஸா எழுதி போயிருப்பாங்க. அது LINE LME இன்னொன்னு தெரியாம போயிடும். அதுக்காக தான். சில பேர் புள்ளியை எங்கேயோ வச்சிருப்பாங்க, 5 லெட்டர் தள்ளி வச்சிருப்பாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது வாஸ்தவம். நான் விடுதித்து அதை கையெழுத்து போடுற போது இந்த VIக்கு மேலாகாது புள்ளி ஏதாவது தள்ளி தான் வரும். நீங்க பல IAS ஆபீசர் எழுதுறதெல்லாம் அப்படிதான் சார் எழுதுவாங்க. கிராப்புலன்ஸ் கிராப்புலன்ஸ் கிராப்பா பேசுறதா? influence, கிராப்புலன்ஸ். நமக்கு ஆம்புலன்ஸ் தான் தெரியும். crapulence, ரபிஷா, crapulence. சார் சரி யோசனை பண்ணுங்க சொல்றேன். கிராப்புலன்ஸ். க்ளூ கொடுங்க சார். அர்த்தமே இல்லாம பேசுறதா? இல்ல கிராப்னு இல்ல இல்ல சொல்றீங்க. இல்ல இது வந்து சாப்பிடுறத பத்தியும் கூட வச்சுக்கலாம். சாப்பிடுறது, ட்ரிங்க் பண்றது, இதை பொறுத்து. இதை மிஞ்சிட்டா இந்த மாதிரி ஆயிரும் போல. Bad, கரெக்ட் bad. சார், கரெக்ட் என்ன சொன்னார்? கரெக்ட். இதை அதாவது மிஞ்சிட்டா sickness caused by excess in drinking or eating. அதாவது 7 சின்ஸ்ல ஒண்ணு gluttony அது மாதிரி இருக்குல்ல, vices. Gross intemperance especially in drinking. அதாவது அன்கண்ட்ரோலபிளா போறது இல்ல ஆமா. அது. ஓ மகா குடிகாரன். சாப்பிடுறதுலயும் இருக்கு சார், எக்கச்சக்கமா சாப்பிட்டா நகர முடியாம போயிடும். Excess in eating, continuous ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய ஆளு, ஆம்புலன்ஸ்ல போக வேண்டிய ஆளு. அது இங்க ஒண்ணே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்றேங்க. சொல்லுங்க சார். சில சைக்கிக் பேஷண்ட்ஸ் வந்து அவங்கள ஐசோலேட்டடா வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துருவாங்கன்ட்டு அவங்களுக்கு போய் நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுக்க வேண்டியிருக்கோம். இந்த பேஷண்ட்டை வந்து ஒரு ரூமில் தனியாக வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் எதை பார்த்தாலும் சாப்பிட்ருவார். எது இருந்தாலும், பென்சில் இருந்தாலும் கடிச்சு சாப்பிட்ருவாரு, பேப்பர் இருந்தாலும் சாப்பிட்ருவாரு. ஸோ அந்த அந்த டிஸார்டர் இருந்ததுனால அவங்கள வந்து ஒரு தனி இதில் வச்சுருந்தாங்க. என் ஸ்டூடெண்ட் போய் எக்ஸ்ரே பண்ண போனால் நானும் கூட போனேன். எக்ஸ்ரே பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அவர் அந்த சுவரை பிடுங்கி சாப்பிட்டார். சுவரையே பிடுங்கி சாப்பிட்டாரு. அது வந்து ஒரு டிசீஸ். அந்த எக்ஸஸ் ஈட்டிங், எக்ஸஸ் இது வந்து அது ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கார்புலன்ஸ். sickness caused by excessive eating. ஆமா. இன்னொரு ஒரு டிசீஸ் சொன்னாங்க. சாப்பிட்டத வயிறு முட்டு சாப்பிட்ட அப்புறம் வாயில எடுத்துட்டு வாமிட் பண்ணிட்டு மறுபடியும் போய் சாப்பிடுறது. ஆமா. அது எடுத்துருவாங்க. எப்படி சார் சாப்பிடுவாங்க? இல்ல அத சாப்பிடுற அவங்களால ஒரு கிரேவிங், சாப்பிடுறது கிரேவிங். அத கேட்கல. வாமிட் பண்ணாலே ஒரு அன்கம்ஃபர்டபிள் சென்சேஷன் வரும். இல்ல அவன் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, வேற வழியே இல்ல, பூராத்தையும் வாமிட் பண்ணிட்டு. நான் படிச்சேன், அதுக்கு ஒரு பேர் இருக்கு ஆங்கிலத்துல. அந்த மாதிரி இருக்கிற நோய்க்கு ஒரு பேர் இருக்கு. அது ஒரு கிரேவிங். அதையும் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிங்க. அத மறுபடியும் இல்ல சார், நீங்க சொன்னது கரெக்ட். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல வந்துட்டு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெரியவர் வந்து பண்ணுவாரு. நல்லா வகையா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கை கழுவும் போதே வாந்தி எடுத்துடுவாராம் அவரு. அது அவங்களுக்கு அவர் ஏதோ டிசீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளா இருக்கு இது. அது ஒரு சிலரோட ஹாபிட், வெயிட் போடுற போதுன்றதுக்காக அதெல்லாம் பண்றது. இல்ல சார், அது கிரேவிங். சாப்பிடணும்ன்றவர். அதாவது கிராப்புலாங்கிறது வந்து இன்டாக்சிகேஷன். லாட்டின் வேர்டு கிராப்புலாங்கிறது இன்டாக்சிகேஷன். மீனிங் இட்ஸ் இன்டாக்சிகேஷன். அதுல இருந்து அந்த வேர்டு. இன்டாக்சிகேஷனா நீங்க இது சொல்றீங்க,
ஃபுட் பாய்சன் மாதிரி சொல்றீங்கல்ல? இல்ல 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 லாட்டின்ல வந்து லாட்டின் ரூட் அது ஓகே. கிராப்புலாங்கிறது. Banach device. இது வந்து லாஸ்ட் ஸ்லைடு பேனாக் டிவைஸ். இது என்னன்னு சொல்லுங்க பாருங்க. நாங்க நோ க்ளூ. டிவைஸ்னா எந்திரம்னு தெரிஞ்சிச்சு, இல்ல ஒரு சரி, கருவி. பேனாக் பேனாக் டிவைஸ். ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், அதையும் க்ளூ சொல்றேன். இந்த பேனாக்ங்கிறது அது இதை இன்வென்ட் பண்ணவருடைய பேரு. ஆ நல்ல வேலை சொன்னீங்க. அப்போ விடுங்க, எங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா. நாங்க மீனிங்னா ஏதோ யோசிக்கலாம், பேனு அதெல்லாம் ரிலேட்டடா ஏதோ யோசிச்சோம். நீங்க இது சொல்லனால கூட தெரியாதுன்றது வேற விஷயம். அட்லீஸ்ட் கான்டெக்சுவலா ஏதோ கொண்டு வரலாம்ல சஜஷன்ஸ். அதான். நேம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா சார் இது வந்து எல்லாரும் கண்ணில் பார்த்துருப்பீங்க சார். கண்ணில் எல்லாரும் பார்த்துருப்போம். பார்த்துருப்பாங்க இந்த டிவைஸ். எங்க கார்ல வண்டியில போகும்போதா? இல்ல இல்ல இல்ல. ஆனா எங்கன்னு சொல்லிட்டேன்னா கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. செருப்பு கடை. செருப்பு கடையிலா? ஈஸியா? என்ன சார்? குத்தூசி. குத்தூசி இல்ல. சார் அந்த இது அந்த செருப்பு போடுறதுக்கு பின்னாடி இது போடுறானே, அந்த ஒரு இது மாதிரி ஷூ போடுறதுக்கு இல்ல அது மாட்டி shoe on சார் அது. அது இல்ல சார். ஷூ தள்ளி விடுறதுக்கு பின்னாடி ஃபுட்ல அந்த ஹீல் பக்கம் வந்து ஒரு ஒரு மெட்டல் வைப்பான். செருப்பு அளவு கால் நுழையிறதுக்கு ஈஸி. அதை கால் சொல்றாரு. நுழையறதுக்கு அதெல்லாம் முன்னாடி இருந்து இப்பெல்லாம் இல்ல இல்ல. சார், இங்க பாருங்க. செருப்பு கால் அளவு சைஸ் எடுக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு மிஷின், ஒரு மெட்டல் இருக்குல்ல. என்ன சார்? இந்த கால சைஸ் பார்க்கறதுக்கு ஒரு மெட்டல் இருக்குல்ல. சைஸ். ஆமா ஆமா ஆமா. அதான் நான் சொன்னேன். இது ஏன் மேல கை வந்திருக்கு, நான் ஒன்னும் பண்ணவே இல்லையே. நீங்க ஏதோ ஆட்டோமேட்டிக்கா பண்ணி கொடுங்க. அதான் செருப்பு அளவு எடுக்கிற இது டிவைஸ். அதான் அதேதான். ஓ, இந்த செருப்பு கடையில போனா அளவு எடுக்கிற மிஷின். அளவு எடுப்பாங்க. காலை வச்சு அளவு பாக்குறதுக்கு. ஓ, அது பேர் பேனாக் டிவைஸா? ஏதாவது ஒரு மெஷர்மெண்டோ அந்த மாதிரி எதுவும் அவர் பேனாக் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிக்கிறாரு. செருப்பு கடை Banach device is a measuring instrument invented by Charles Banach for measuring a person's shoe size. Banach spent 2 years developing a simple means of measuring the length, width, and arc length of the human foot. He eventually improved on the wooden rents, stick the industry standard of the way, patenting his first prototype in 1925 and improved version in 1927 in the history. இதுல இவ்வளவு விஷயம் இருக்குதா சார்? இதுல பிராண்டாக்னு இருக்கு, நீங்க பேனாக்னு போட்டீங்க முன்னாடி. பிராண்டாக் தான் போட்டேன் நானு. இல்லையே, பிராண்ட் போட்டேன் சார். நான் கண்டுபிடிச்சிட்டு போனீங்க. கண்டுபிடிச்சிட்டு உடனே சொல்லிட்டு இருப்பேன்ல. கையோட திருத்திடுவோம். இல்ல எங்க ஸ்பெல்லிங் எனக்கு அடுத்த இருந்தாங்க. நான் சொல்ற இளைஞர் அவர் என்ன பண்ணுவாரு, யாராவது நீங்க வந்து பேசிக்குவாங்கல்ல, பிரைவேட்டா பேசிக்கிற போது சொல்லுங்க சார். Thank you செல்வா. நோ ப்ராப்ளம். இந்த சார் ஏதோ சொல்லிட்டு இருந்தார், கட் ஆயிட்டாரு. ஹேங் ஆயிடுச்சு அவரது. ஹேங் ஆயிடுச்சு. வசதி மேடம் சொல்லுவாங்க. கேட்கல, நீங்க சொன்னது ஒண்ணுமே கேட்கல. அப்படியா? இல்ல, எனக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அடுத்த ரூம்ல 2 பேர் இருந்தாங்க. அவங்க பேட்டா கடையில வேலை பார்த்துட்டவங்க, சேல்ஸ் பர்சன்ஸ். ஒரு பையன் சின்ன பையன் இளைஞனு, ஒரு பையன் ஒருத்தர் வயதானவர். என்ன பேசுறாங்க, ஒரு நாள் ஒரு இளம்பெண் வந்தா இந்த பையன் அளவெடுக்க அவர் அனுப்புவாரா, டேய் போய் எடுத்தா. இத வந்து இங்க பேசுவாங்க. அதான் ஒவ்வொரு தொழிலுக்குள்ளயும் அங்க இருக்கவங்க, எனக்கு அது ஒரு பெரிய அதுங்க அதிசயமா இருந்தது. இந்த 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 பணாக்கா இப்ப சார் சொன்னார்ல, அதுல காலை தூக்கி வச்சு அளவெடுக்கிறதெல்லாம் அந்த பையன் உதவுவானா. அப்ப அத வந்து இங்க பேசிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு தொழிலுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இந்த மாதிரி ரகசிய ஒரு புரிதல் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்கன்னு சார். அதுக்குள்ள ரகசிய ஞாபகம் வருது. நாராயணன் சார், நீங்க அந்த லெட்டு ஒண்ணு பேசுனீங்கல்ல, அது என்னது, ஷூ லேஸ் முனையில வருமே, அது பிளாஸ்டிக், அது பேர் என்ன சொன்னீங்க? அது வந்து ஒரு நிமிஷம், நாம இப்பதானே பார்த்தோம், நம்ம எல்லாருக்குமே மறந்துச்சு பாருங்க. எல்லாம் மறக்கிறதா ஷூ சார். லேஸ்ல இருக்க பிளாஸ்டிக்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம், என்ன அது பேரு? லெட்டுன்னு வந்தது. ஆக்லெட்டை பார்த்த உடனே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்தது, ஐலெட்னு ஒண்ணு ஞாபகம் வந்தது. ஐலெட் என்ன தெரியுங்களா? நான் ஷூ கம்பெனில இருந்ததால எனக்கு தெரியும். அது ஐலெட்ன்றது நீ அந்த லேஸ போடுறதுக்கு அந்த ஷூல ஹோல் போட்டிருக்காங்கல்ல, அங்க ஒரு
இரும்பு மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா ஆமா அந்த ஆமா ஆமா அது ஹைலைட் ஹைலைட் அது பேர் ஐலெட். நான் அதை தான் கனெக்ட் பண்ணேன். இது ஐலெட் நமக்கு தெரியும், இது என்னது ஏதோ ஆக்லெட்னு இருக்கே அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க ஷூ கம்பெனில இந்த பெல்ட்ல ஓட்ட போடுறாங்கல்ல, ஹைலைட் அதுல அந்த இது வச்சிருப்போம், அது பேர் ஐலெட். யா. ஸோ அந்த மாதிரி அது டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு இப்போ மேடம் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கும்போது அந்த வேர்டு டக்குன்னு பிடிக்கிறாங்க. இது மாதிரி அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு தான் தெரியுது. ஆக்சுவலா சாருக்கு ஒரு கை தட்டலாம் எல்லாரும். முடிஞ்சது சார், இதோட முடிஞ்சது. தேங்க்யூ. இருங்க, என்ன முடியலையே. ஏதாவது ஏதாவது பசில்ஸ் 2-3 பேசுவோம். நான் சார் வந்தேன். ஆக்சுவலி நீங்க லாஸ்ட்ல மீனிங் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன மேடம்? நான் பசில் தான் சார் வந்தேன் இன்ட்ரெஸ்டா. இதுவும் கிட்டத்தட்ட பசில் மாதிரி தான். இல்ல அவரு நீங்க நிறைய க்ளூ கொடுத்து கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இதுவோ பசில் மாதிரி ஆயிட்டு இருக்கும். இல்ல இல்ல இப்ப ஒரு பசில் கொடுக்குறேன் பாருங்க. Poor people have rich people need it. If you eat it, you die. Have it, rich people need it. Poor people have it. போட்டீங்களா? இத போட்டுருக்கேன் பாருங்க. people இது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. இது ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க. Poor people have it. Rich people need it. If you eat it, you die. Yeah. பணம். பணம் இல்ல சார். பணம் இல்லையே சார், இது ஃபேமஸ். ஏற்கனவே நிறைய முறை போட்டீங்க. ஆமா, எங்கேயோ இது பார்த்த மாதிரி தான் இருக்கு. நிறைய முறை போட்டாச்சு, நம்ம போட்டாச்சு, பல சொல்லியாச்சு. Poor people ஆன்சர் தான் ஞாபகம் இல்ல. rich people வரலையே. ஆக்லெட் மாதிரி மறந்துட்டோம். ஆன்சர் சொல்லிடலாமா? இருங்க சார், யோசிக்கலாம் சார். நிம்மதி வந்துட்டு ஆனா ஈட்டு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நத்திங். eat it you die ன்னு போட்டிருக்காங்க. If you eat nothing you will die. சாப்பிட்டால் இறந்து விடுவோம் சொல்றாரு. சாப்பிட முடியாத ஒரு பொருள். If you eat nothing you will die. To answer is nothing. Poor people have nothing, rich people need nothing. If you eat nothing, you die. Okay. Eat it, you die. So if you don't eat it வருமா அந்த இடத்துல? சார், எங்களுக்கெல்லாம் nothing தெரியும் சார், அதனால தான் சொல்லல நான். மாலதி மேடம் கரெக்டா சொன்னாங்களே, எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்க தெரியாது சொல்லிட்டாங்க. ஒண்ணே இல்லைன்னு சொன்னேன்பா. அது ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன், அப்புறமா நத்திங்னு வந்துச்சு. அது சூப்பர். அவங்களுக்கு தெரியாது சொல்லிட்டாங்க செல்வா. நான் தெரியாம தான் சொல்லிட்டேன். தெரியாமே சொல்லிட்டாங்க, தெரிஞ்சா என்ன ஆகு. ஆனாலும் அவங்கள காப்பாத்தலாம்ல, மாட்டி விடுறத பாருங்க. யாரோ வந்துட்டாங்க பாரு புதுசா. இது யாரா கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. R 1 1 1 equal to R 2 2 1 PQR S T U T அதுலயும் வருது. ஐயோ, இது ஆன்சர் சொல்றேன், கண்டுபிடிக்க முடியுமா என்னன்னு? யாருங்க லாஜிக்கல் திங்கிங் பண்றவங்க அவங்கள போட. ஆன்சர் சொல்றேன் சார், லாஜிக் கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லுங்க சார். ஆன்சர் வந்து Y, லெட்டர் Y. 4 5 4 4 4 2 திங்க் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். 4 1 1 1 4 2 2 2 8 கடைசி எழுத்து வருதா? வந்துட்டீங்க, ஆன்சருக்கு வந்துட்டீங்க, சொல்லுங்க. ஆமா வந்துட்டாங்க, கரெக்ட் தான், அவங்க சொன்னது கரெக்ட் தான். 1 1 1 1 4 4 ஓட லாஸ்ட் லெட்டர் 6 2 2 2 2
இல்லையே. 8 லாஸ்ட் லெட்டர் நைனுக்கு 16 வந்து 20 Y 20 Y. இருபதாவது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. குட். மாலதி மேடம் தான் கலக்குறாங்க. சரி, நான் என்ன இத ஒண்ணு ஞாபகம் வருது. இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு ரூம்குள்ள 3 சுவிட்ச் இருக்கு சார். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ வில் ஸ்டாப் ஷேர். என்ன, ரூம்குள்ள 3 சுவிட்ச் இருக்கு. அதுக்கு உண்டான பல்பு வந்து வெளியில இருக்கு. ஓகே, நீங்க வந்து சுவிட்சை போட்டுட்டு ஒரு தடவை வெளியில வரலாம். எந்த சுவிட்ச் எந்த பல்புக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆனா ஒரு சான்ஸ் தான் இருக்கா? ஒரு தடவை வெளியே வரலாம். நீங்க குண்டு பல்பு, இந்த பல்பு, அதாவது 3 சுவிட்ச் உள்ள இருக்கு. அந்த 3 சுவிட்சுக்கு உண்டான பல்பு வெளியில இருக்கு. நீங்க 3 சுவிட்சில் ஒரு சுவிட்ச் நீங்க எப்படியும் ஆப்ரேட் பண்ணலாம். நீ 3ஐயும் ஆப்ரேட் பண்ணீங்களா 2 ஆப்ரேட் பண்ணீங்களா கிடையாது. ஆனா உள்ள இருந்து ஒரு தடவை வெளியே வரலாம். வெளியே வரலாமா? புரியல சார், மறுபடியும் ஒண்ணுமே புரியல. ஒரு ரூம்குள்ள 3 சுவிட்ச் இருக்கு சார். 3 சுவிட்சுக்கு உண்டான பல்பு 3 பல்பும் வெளியில இருக்காது, தெரியாது உங்களுக்கு. அதாவது 3 பல்பும் இருக்கா? நான் ஒரு பல்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன். 3 பல்பு இருக்கா? 3 பல்பு 3 சுவிட்ச். நீங்க ஒரு பல்பு ஒரு சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணலாம், 2 ஆப்ரேட் பண்ணலாம், அது வேற போட்டிருக்கு. நீங்க வந்து நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு ஒரு தடவை வெளியே வரலாம். நீங்க வெளியே வந்துட்டு எந்த சுவிட்ச் எந்த பல்புன்னு கண்டுபிடிக்கணும் சார். 2 பல்ப் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோடது, ஒரு பல்ப் வந்து ஒரு சுவிட்ச் வந்து நம்மளோடது. இல்ல பக்கத்து வீடு எல்லாம் கிடையாது. ஒரே உங்க வீட்டுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க சிவகணி. உங்க வீட்டுக்கு அத தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. நீங்க பக்கத்து வீட்டுக்கார பல்ப் யூஸ் பண்றீங்கன்றது. பக்கத்து வீட்டுக்கார பல்ப் இல்ல சார், எலக்ட்ரிசிட்டில இருந்து தெரிஞ்சிரோம்ல சார். 2 ஸ்விட்ச் ஆபரேட் பண்ணிட்டு வந்தா எந்த 2 லைட் எரியுதுன்றது தெரியும்ல. எந்த ஸ்விட்சுக்கு எந்த லைட் எப்படி தெரியும்? எந்த ஸ்விட்சுக்கு எந்த போட்டுருக்குமா? நீங்க சொல்றது வாஸ்தவமா. எரியாத பல்பு வந்து போடாத சுவிட்ச். பட் 2 போட்டதுல எந்த சுவிட்ச் எந்த பல்புக்குன்னு எப்படி தெரியும்? 3 முறை போட ப்ராபபிலிட்டி 3 முறை போட்டா தெரிஞ்சிர போகுது. நம்ம தானே வெளியில ஒரு தடவை வரணும், உள்ளுக்குள்ள வேற யாராவது நிக்கலாம்ல. ஒரு முறை தானே வரணும். நீங்க ஆபரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ क्वेश्चन என்னன்னா 3 பல்பு 3 சுவிட்ச், நீ ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் எடுத்துக்கணும். ஒன்னு ஆன் பண்ணிட்டு வெளில வந்து எந்த பல்ப ஒன்னு ஆன் பண்ணனும் அவசியம் கிடையாது. 2 கூட ஆன் பண்ணலாம், உங்க சௌரியம் அது. எப்படி வேணா பண்ணலாம். நீங்க ஆபரேட் பண்ணிட்டு வெளியே ஒரு தடவை தான் வெளியே வரலாம். நீங்க வெளில வந்து சொல்லணுமா எந்த பல்புக்கு எந்த சுவிட்ச்ன்ட்டு? அத நீங்க பார்த்துட்டு யூ ஷுட் ஐடென்டிஃபை. வசந்தி மேடம் போய் ஏதோ லைட் போட்டு தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் சுவிட்ச் வெளியில இருக்க, லைட் உள்ள இருக்க. சார்ஜ் சுவிட்ச் உள்ள இருக்கு, லைட். சார் இது வந்து பசில் தானே சார். ஏன் இப்ப பாத்ரூம் வெளியில சுவிட்ச் இருக்கிறது இல்லையா? ஆமா, அதான் கரெக்ட். உள்ள லைட் இருக்கு, வெளியில சுவிட்ச் இருக்கு. நீங்களே பேசுங்க. இந்த 3 பல்ப் டிஃபரண்ட் லொகேஷன்ல இருக்குமா, ஒரே லொகேஷன்ல இருக்குமா சார்? மேடம் பசில் மேடம்க்கு தெரியல என்ன சொன்னீங்கன்னு. யாருக்கு? வசந்தி மேடம்க்கு. மேடம், ஒரு ரூம்க்குள்ள 3 சுவிட்ச் இருக்கு. ஓகே, 1 2 3 போட்டு சுவிட்ச். ஓகே, வெளியில வந்து அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் பல்ப் இருக்கு. எந்த சுவிட்சுக்கு எந்த பல்புன்னு தெரியாது. நீங்க ரூம்க்குள்ள சுவிட்சை எப்படி வேணா ஆப்ரேட் பண்ணலாம். நீங்க பண்ணிட்டு ஒரு டைம் தான் வெளியே வரணும். நீங்க ஓகே, எந்த சுவிட்ச் அப்படின்னா ஆனா 3 லைட் ஆன் ஆகணும். அப்படி இல்ல, உங்க சௌரியம் அது. 3 லைட் ஆன் பண்ணீங்களோ பண்ண மாட்டீங்களோ, எந்த சுவிட்சுக்கு எந்த பல்புன்னு தெரியணும். ஓகே, சுவிட்ச் போடணும் சார். நடுவுல இருக்கிறத விட்டுணும் சார். நடுவுல இருக்கிறத 2 சுவிட்ச் வெளியில ஆன் பண்ணணும். சுவிட்ச் உள்ள இருக்கு சார். சுவிட்ச் வெளியில இருக்கு, உள்ள இருக்க 2 சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதாவது 3 சுவிட்ச்ல ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணணும், 2வது சுவிட்ச் விட்டணும், 3வது சுவிட்ச் ஆன் பண்ணணும். 2யும் 3யுமா? ஆமா, 2யும் 3யும் ஆன் பண்ணணும். சரி, வெளியில வந்தா 2 லைட் எரியும். ஆமா, எரியாது 1வது சுவிட்ச். ரைட்டு. அப்புறம் எரியாது 1வது சுவிட்ச்.
2 3ல எது 2 3ன்னு எப்படி தெரியும்? சார் இல்ல bro, நான் இது மனோகர் அம்மா ரொம்ப என்னடா ஏன்டா இங்க வந்தோன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சார் சுவிட்சு கீழே சின்னதா ஸ்டிக்கர் 1 2 3 போட்டு பல்புலயும் 1 2 3 போட்டா ஈஸியா பல்புல கண்டுபிடிச்சிடலாம்ல. 1 2 3 போடல, சுவிட்சில் வேணா நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அது கரெக்டா 1 2 3 ஆர்டர்ல தான் அங்க பல்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அமுதா மேடம் என்ன சத்தமே காணோம் மேடம். மெயின் ஆஃப் பண்ணி விட்டுறலாம் சார். சார் என்னத்த போய் சொல்றது, நான் யோசிச்சேன் ஸ்விட்ச் வந்து 2 பக்கமும் ஆஃப் பண்ணி இது பண்ற மாதிரி டபுள் சைடு வேலை செய்யற மாதிரி இருந்தது அப்படின்னா எது எது எப்படி எப்படின்னு பாக்கலாம்னு நினைச்சேன். வயரிங் டயக்ராம் பார்த்தோம்னா சொல்லிடலாம். எது வயரிங் எப்படி பாப்பீங்க? செவுத்த உடைச்சா? ஆமா, இதாங்க வயரிங் டயக்ராம், அது டிராயிங் போட்டுருப்போம்ல சார். அதெல்லாம் இன்ஜினியர் பார்க்கக்கூடாது டிராயிங். சார், ரொம்பலாம் யோசிக்க கூடாது சார். இது சிம்பிள் சார். இது 2 சுவிட்ச போட்டுட்டு சிம்பிள். சார் வெளிய போய் பார்க்கலாம் சார். பாத்துட்டு எரியலன்னா மறுபடியும் உள்ள போலாம். இங்க பாருங்க, 1 2 ஆன் பண்றீங்க, வெளியே போனா 2 பல்பு எரியும். எது 1 எது 2 எப்படி தெரியும்? எரியாது 3வது சுவிட்ச்னு தெரியும், எரிஞ்சதுல எது 1 2ன்னு தெரியும். சார் ஃபர்ஸ்ட் சுவிட்ச் போடும்போது எந்த இடத்துல வெளிச்சம் வருது அப்படிங்கறத நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. கதவு பார்க்கணும். மூடி இருக்கும், ஆமா. வெளியில சுவிட்சை போட்டு நீங்க வெளியில உள்ள ஆபரேட் என்ன பண்ணிட்டு நீங்க திறந்துட்டோம். வெளியில போகணும். 1 ஆன் பண்ணீங்களோ 2 ஆன் பண்ணீங்களோ அது அடுத்தது. அது என்ன சார் அப்படி ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க, வெளியில லைட் சார் உங்க வீட்டுல இப்படி ஒண்ணு இல்ல வச்சிருக்கீங்க. இல்ல எலக்ட்ரிஷியனுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, அவன் கடுப்புல இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். சார் கொஞ்ச நேரம் அதை எரிய விட்டுடலாம் சார், 2 சுவிட்சே போட்டுட்டு. சரி, அப்புறம் எது அப்புறம் வெடிச்சிருக்கா டோர் ஓபன் பண்ணி அந்த 2 சுவிட்ச்ல நீங்க ஒரு முறை வெளிய போலான்னு சொல்லிருக்கீங்கல்ல. என்ன மேடம் இது? நடு சுவிட்சையும் நடு சுவிட்சை கட்டாயம் ஆன் பண்ணும் சார். சரி நடு சுவிட்சையும் ஒரு கார்னர் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணணும். சரி, வெளியில போவீங்க, இந்த 2 கட்டாயமே ஏதாவது வெளியில போனா உள்ள வரக்கூடாது. உள்ள ஓகே. இப்ப அந்த 2 பல்புல எந்தெந்த சுவிட்ச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, எந்த பல்பு எந்த சுவிட்ச். மொக்கையா இருக்க போது இப்ப ஆன்சர். யாராவது கண்ணாடி வச்சு பார்க்கலாம் சார். கண்ணாடி வச்சு. கண்ணாடி எப்படி வைப்பீங்க? நம்ம தானே உள்ள போக கூடாது திருப்பி. கதவு உள்ள சாத்தி இருக்குல்ல, கதவு அடைச்சாச்சு. வெளியில வரும்போது கதை திறந்துட்டு தானே வருவோம். ஆமா, அப்பவே ஒரு மிரரை வச்சுட்டு வந்துட்டோம்னா. எங்க மிரர் இருப்பீங்க? வெளியிலயா? ஸ்விட்சுக்கு நேரா. சுவிட்சுக்கு நேரத்தை வைங்க, வச்சாலும் ஒண்ணுதானே கண்டுபிடிக்க முடியும். சார் இந்த லைட்டுக்குள்ள மெயின் எங்க உள்ள இருக்குதா வெளிய இருக்குதா, மெயின் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணா எது தெரியுமா? ரொம்பலாம் ரொம்ப யோசிக்காதீங்க. யோசனை பண்றீங்க, அதெல்லாம் இல்ல. இப்ப எதுக்கு யோசிக்கிறீங்க? சிம்பிளா யோசிங்க. இல்லன்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சார் வெயிட் பண்ணுங்க. நான் கையை உயர்த்திட்டேன் சார், என்னால சரி, யோசிக்க முடியல. இதுக்கு மேல பொறுமை கிடையாது. ஆமா, ஏன்னா அடுத்தது இதை விட கூட இன்னொன்று வரலாம், அதனால இதுலயே நேரம் போயிட்டுன்னா அடுத்தது வராது. அது கரெக்ட். சார் என்னன்னா கரண்ட் சொல்லிட்டுமா? சார் கரண்ட் இல்லையா? அப்போ சுவிட்ச் போடும்போது என்ன சார்? கரண்ட் இல்லையா? என்ன சார்? சார் சுவிட்ச் போடும்போது 3 கரண்ட் பல்பும் இல்லையா? எரியுமா? சார் எரியும் எரியும். பல்பு மட்டும் இது பண்ணணுமா, வேற வீட்ல இருக்கிற வேற வாஷிங் மிஷின் டிவி எல்லாம் போட்டு அதெல்லாம் கிடையாது, பார்க்கலாமா? அதெல்லாம் கிடையாது. பல்பு சுவிட்ச் பல்பு அவ்வளவுதான். சரி. இப்போ அப்ப ஒரு சிம்பிள் ம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்றீங்க, ஓகே. ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணிட்டு ம். ஒரு ஒரு 1 மினிட் விட்டுறீங்க. ஓகே. விட்டுட்டு ம். அதை ஆஃப் பண்ணிட்டு செகண்ட் சுவிட்சை போட்டு வெளியே வந்துடுறீங்க. பல்பை தொட்டு பார்த்தா சூடா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச், எரியறது செகண்ட், மூணாவது எரியாது 3. ஐயோ, நான் நிறைய தடவை இத யோசிச்சேன் யோசிச்சேன், சார், நான் தொட்டு பார்த்தா யோசிச்சேன். சுடுன்னு. ஆனா இத அப்படி இல்ல, சீக்வென்ஸா நான் சொல்லணும்னு அறிவு யோசிச்சேன் வரல. சார், எனக்கெல்லாம் நினைச்சேன். ஆனா அத வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். அதை தொட்டு பார்த்தா அந்த சூடு தெரியுமேன்னு நான் நினைச்சோனே சார். அவ்வளவுதான் சொல்ல வேண்டியதுதான், பிளைண்டா சொல்ல வேண்டியதுதானம்மா. நான் சொன்னது பாருங்க, அதான் குண்டு பல்பு, அதுக்குதான் அத குண்டு பல்புன்னு நினைச்சேன் சொன்னேன். நான். தொட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும், அடுத்த 2 எரியறது தெரிஞ்சிரும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காதோன்னு எல்லாரும் நினைச்சேன். அமுதா மேடம்க்கு ஒரு கை தட்டுங்க. கை தட்டி கொடுத்துருங்க. ஆனா எக்ஸாம் நிஜமாவே தான் சார், ஆமா நான் எக்ஸாம் நினைச்சேன் தான்.
அதுக்கு தான் நான் சொன்னேன் எனக்கெல்லாம் குண்டு எட்டாது. பல்புன்னு சொன்னேன். அது ஆமா நான் கவனிக்கணும். சூடு ஆமா குண்டு பல்பு சொன்னேன் நானு. சூடு தாங்கறதுக்கு ஆமா ஆ, ஆமா ஆமா. நான் அதை யோசிச்சேன் சார். ஆ. ஆனா இது வந்து நம்ம சொன்னா நல்லா இருக்குமோ என்னமோன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துட்டேன். நான் தான் சொன்னேன், அவர் சிம்பிளா சொல்லுவாரு ஒண்ணுன்னு சொன்னோம் நாங்க. ஆமா சார். இது இந்த சரி சார், லாஸ்ட் டிடெக்டிவ்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. டிடெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க வந்து ஏதாவது ஒரு கொலை நடந்த உடனே வந்துட்டு இது கரெக்டா இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, இங்க பாரு இந்த டீ வந்து இன்னும் காயாம இருக்கு பாரு, அது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நீங்க சொல்றது. ஆமா ஆமா சார் இன்னொன்னு சொல்லுங்க சார், இன்னொன்னு சொல்லுங்க சார். இருங்க ஜாக்லின் இருங்க, பிறகு வசந்தி மேடம் சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்க? நடு சுவிட்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணணுங்கிறது ஐடியால தான் நான் ஆரம்பிச்சேன், அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நடு சுவிட்ச் ஏதோ ஒரு சுவிட்ச், ஏதோ 2 லாஸ்ட் சார் 3 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல ஆப்பிள் இருக்கு, நிறைய ஆப்பிள் இருக்கு. இன்னொரு பாக்ஸ்ல ஆரஞ்சஸ் இருக்கு. இன்னொரு பாக்ஸ்ல மிக்ஸ்டு ஆரஞ்சு ஆப்பிள் 2 மிக்ஸ் பண்ணி இருக்கு. ஓகே, வெளியில வந்து உள்ள ஆப்பிள் இருந்ததுன்னா வெளியில ஆப்பிள் எழுதியிருக்காது, ஆரஞ்சு எழுதியிருக்கலாம், மிக்ஸ்டு எழுதியிருக்கலாம். உள்ள என்ன இருக்கோ அது வெளியே எழுதியிருக்காது. ஓகே, இப்போ ஆப்பிள்ல வந்து ஆரஞ்சு எழுதியிருக்கலாம் அல்லது மிக்ஸ்டு எழுதியிருக்கலாம். ஆரஞ்சு பாக்ஸ்ல வந்து ஆரஞ்சு இருக்க பாக்ஸ்ல என்ன ஆப்பிள் இருக்கோ எழுதியிருக்கலாம் வேற அல்லது மிக்ஸ்டு எழுதி எழுதியிருக்கலாம். வேற தப்பா எழுதி எழுதியிருக்கும். மூணுமே தப்பா தான் எழுதியிருக்குமா? என்ன சார்? மூணுமே தப்பா தான் எழுதியிருக்குமா? ஒரு மூணுமே பாக்ஸ்ல தப்பு தான். ஆப்பிள் ஆரஞ்சு மிக்ஸ்டு மூணுமே மேல தப்பா தான் எழுதியிருக்கோம், மாத்தி தப்பா தான் மாத்தி எழுதியிருக்கும். ஓகே, இல்ல சார், நீங்க வந்து மிக்ஸ்டு என்ன சார் எழுதிருக்கோம்? மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ்னு இருக்கும். ஓகே, அதுல ஆப்பிள் ஆரஞ்சு மிக்ஸ் ஆயிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸை திறந்து பார்க்கலாம் கூடாது, ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். நீங்க ஒரு பாக்ஸை திறந்து ஒரு ஃப்ரூட் எடுக்கிறீங்க, அதை எடுத்து பார்த்த உடனே எந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது நல்லா இருக்கு. இது நல்லா ஆனா நிச்சயமா எடுக்கிற ஃப்ரூட் வந்து அங்க அங்க அந்த நேம் இருக்காது. வாசனை நீங்க இப்போ எடுக்கிற ஃப்ரூட் வந்து கண்ணை மூடின்னு எடுக்கணுமா, கண்ணு தாத்தன்னு எடுக்கணுமா? அதான் சார், கண்ணை ஒரு ஃப்ரூட் எடுக்கணும். அவங்க ஒரு ஹோல் தான் இருக்கும், பார்க்கலாம் விட மாட்டாங்க. ஹோல் இருக்குமா? ஒரு பார்க்கலாம் விட மாட்டாங்க, கையை விட்டு ஒரு உள்ள இருக்கிறத எடுக்கணும். செல்வா, ஆப்பிள் வந்ததுன்னா ஆரஞ்சுன்னு எழுதிருக்கோம். அப்படியே மிக்ஸ் வாசனை பார்த்தா நான் தெரியாதா எதுக்கு சார்? கேட்டேன்னா மிக்ஸ்டு உள்ள கை மிக்ஸ்டு நீங்க பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மிக்ஸ்டு தெரிஞ்சிரும்ல. இப்ப அதுக்குள்ள கை விட்டீங்கன்னா மிக்ஸ்டு உள்ள ஆரஞ்சோ வரலாம் இல்ல ஆப்பிளும் வரலாம். அப்ப இது மிக்ஸ்டு பாக்ஸான்றது உங்களால கெஸ் பண்ண இல்ல, நீங்க முடியாது. உள்ள கை விட்டு தொட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எது ஆப்பிள். அதெல்லாம் ஆப்ஷன்ல இருக்கான்னு தெரியலையே, அதெல்லாம் இவர் கொடுக்குற ஆப்ஷன்ல இருக்கான்னு தெரியலையே சார். வாசனை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதா சார்? ஒண்ணுதான் தொட்டு பார்க்க கூடாதுன்னு சொல்லாரு, ஒண்ணுதான் எடுக்கணும்னு சொன்னாரு. நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ்லயே நம்ம வாசனை பார்க்க முடியாதா? வாசனை பார்க்க முடியுமே சார்? சொல்ல மேடம். ஆனா நீங்க மிக்ஸ்டு பாக்ஸ்ல ரெண்டுமே இருக்கு. சார் என்ன சொல்லிருக்காரு, மேல ஒரு ஓட்டை இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆப்பிள் அந்த ஓட்டை கிட்ட நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த வாசனை ஆப்பிள் வாசனை. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் क्वेश्चन இல்ல மேடம், அப்படி பார்த்தா மிக்ஸ்டு பாக்ஸ்ல உள்ள கை விட்டு நம்ம கையை விடும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிருமே அது கையில இருக்கிறது ஆப்பிளா ஆரஞ்சான்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியுமே. சரி, ஒண்ணு எடுக்கிறீங்க, ஆப்பிளா இருக்கு, எது ஆரஞ்சு எது மிக்ஸ்டு எப்படி இல்ல தெரியும்? ஒண்ணு விடுறேன் சார், உள்ள கொஞ்ச நேரம் பாக்குறோம், அதுல வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது, ஆப்பிள் ஆரஞ்சு எடுத்து கையெழுத்துறோம், இன்னொன்னுல விடுறோம். ஒரு முறை தான் விடணுமா? எடுக்கலாம், ஒரு தடவை ஒரே ஃப்ரூட் தான் எடுக்கணும். ஒரு பாக்ஸ் எடுக்கல, ஒரு பாக்ஸ் நாங்க எடுக்கல, கை விடுறோம், பாத்துறோம், ஆனா எடுக்கல, வெண்ட எடுத்துறோம். அதெல்லாம் கிடையாது, எடுத்தாலும். இப்ப எங்க கண்ணு திறந்து தானே சார் இருக்கும். ஆமா, எடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு மிக்ஸ்டு பாக்ஸ்ல கை விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கு, நான் ஒரு ஃப்ரூட்டை எடுக்கிறேன். இனிவே இன்னொரு பாக்ஸ்ல ஆப்பிளா இருந்தா ஆரஞ்சுன்னு இருக்கும், ஆரஞ்சா இருந்தா ஆப்பிள்னு இருக்கும். நான் சப்போஸ் கையில எடுக்கிறது ஆப்பிளா இருந்ததுன்னா ஆரஞ்சு பாக்ஸ்ல போட போறேன், அவ்வளவுதானே? போட போறதுக்கு சொல்லல. நீங்க பாக்ஸ் ஒரு ஆப்பிள் ஒரு ஃப்ரூட் எடுத்தீங்கன்னா எடுத்து அதை பார்த்த உடனே எந்த பாக்ஸ்ல எந்தெந்த ஃப்ரூட் இருக்குன்னு சொல்லணும். ஏதோ ஒண்ணு எடுக்கிறீங்க, ஆப்பிள் எடுக்கிறீங்க, ஆப்பிள் எடுத்தீங்கன்னா அங்க மிக்ஸ்டுன்னு எழுதி இருந்தா அங்க நிச்சயமா மிக்ஸ்டு கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும், கீழே ஆரஞ்சு இருக்கும். கரெக்டா சார்?
மிக்சடுல அதெல்லாம் மிக்ஸ் கரெக்ட் தானே இருக்கும். இல்ல மிக்ஸ்டு இருக்காது, சார். பேர் தான் வேற பாருங்க, இருக்கும். ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணி அதுல ஆமா, இருக்கிற ஃப்ரூட் எடுக்கணும். எந்த பாக்ஸை சூஸ் பண்ணி எடுப்பீங்க? எடுத்தா ஏன்? இந்த லாஜிக் மிக்ஸ்ல கை விட்டு எடுக்கலாம் சார். எடுத்து அப்புறம் நெக்ஸ்ட்ல கை விட்டீங்கன்னா ஆப்பிளோ ஆரஞ்சோ இருக்கலாம். சரி அதாவது மிக்ஸ்டு இருக்காது சார். ஒன்று ஆப்பிள் இருக்கும், இல்லை ஆரஞ்சு இருக்கும். சரி புரியுதுங்களா? சரி அப்போ நீங்கள் மிக்ஸ்டில் வந்து நீங்கள் கையை விட்டீங்கன்னா ஆரஞ்சோ ஆப்பிளோ எடுத்துக்கிறீங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னா மிக்ஸ்டில் ஆரஞ்சு இருக்கு. ஸோ இது ஆரஞ்சு பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ பேலன்ஸ் 2 இருக்கிறது வந்துட்டு ஒன்று மிக்ஸ்டு, ஒன்று ஆப்பிளோ இல்லை ஆரஞ்சோ. இப்போ ஆப்பிள் இருக்குன்னா ஒன்று ஆரஞ்சு தான் இருக்கணும் இல்லையா? புரியுதுங்களா? இப்போ அந்த 2 பாக்ஸில் எது மிக்ஸ்டு எது ஆரஞ்சா இல்லை ஆரஞ்சுன்னு கண்டுபிடிக்கணும். சார். நீங்க எல்லாம் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, கரெக்டா சொல்லல. ஆப்பிள் எடுத்துட்டோம்ல, இதுல இன்னொரு இருந்து பாக்ஸ்லயே ஆப்பிள் எழுதி இருக்கும், அதுக்குள்ள இருந்தா ஆரஞ்சு இருக்கும். கரெக்டு சார், கரெக்டாக பிடிச்சிட்டாரு. மிக்சட்ல விட்டு கையை எடுக்கிறோம் சார். இல்ல 2 பாக்ஸுமே வெறும் டெக்ஸ்ட் தானே சார் படிக்க முடியும். முருகேச பாண்டியன் சார், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு. இதுல வந்து நம்ம செல்வா மிக்சட்ல கை விடுறோம், எடுக்கிறோம், அதுல ஆப்பிள் இருக்குது. அப்போ ஆப்பிள் இருக்குதுன்னா மிக்ஸ்டு எழுதி இருக்கு, அதுல நிச்சயமா மிக்ஸ்டு கிடையாதுன்றது தெரிஞ்சிச்சு. அது ஆப்பிள் பாக்ஸ், ஆப்பிள் பாக்ஸ் தெரிஞ்சிச்சு. இன்னொன்றுல மிக்ஸ்டு இருக்கு, இன்னொன்றுல இது ஆரஞ்சு இருக்கு. ஆரஞ்சு தான் இருக்கும். மிக்ஸ்டுல வந்து ஆரஞ்சு இருக்க போது, இதுல வந்து இது இருக்க போது, ஆரி எழுதி இருக்க போகுது. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. கரெக்ட் தானே? கரெக்ட் தான், கண்டுபிடிச்சிட்டோம் சார் நாங்க. கரெக்ட் தான் சார், கரெக்ட். இவ்வளவுதான், அவ்வளவுதான். டெக்ஸ்ட் தான் இருக்கு சார். ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். மிக்ஸ்டுல போய் கை விட்டு எடுக்கிறீங்க. சப்போஸ் அது ஆப்பிளாக இருந்தால் ஆப்பிள் எழுதியிருக்க பாக்ஸ்ல ஆரஞ்சு இருக்கும், அவ்வளவுதான். ஆரஞ்சு எழுதியிருக்கிற பாக்ஸ்ல வந்து மிக்ஸ்டு இருக்கும். சொல்றோம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ல கை வைக்கணும். மிக்ஸ்டுல வந்து ஆரஞ்சு வந்ததுன்னா மிக்ஸ்டுல ஆரஞ்சு வந்ததுன்னா ஆப்பிள்ங்கற பாக்ஸ்ல ஆரஞ்சுங்கற பாக்ஸ்ல நாங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் சார், தெரிஞ்சு போச்சா? கண்டுபிடிச்சிட்டோம். சோ இல்ல சூஸ் பண்றது வந்து பிக் பண்றது ஃபர்ஸ்ட் மிக்ஸ்ட் பாக்ஸ் பிக் பண்ணனும். அதுதான் லாஜிக் வந்து அதுதான். இல்ல நாங்க மிக்ஸ் பாக்ஸ் ஒரு கெஸ்ட்ல தான் சொல்லி கை விட்டோம், நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்ன உடனே ஸ்ட்ராங் ஆயிட்டோம். தேங்க்யூ சார். முருகேசன் சார் தான் டிப் கொடுத்தாரு லாஸ்டா. ஆமா, சூப்பர் பாராட்டுகள் சார். அருமை சார். இப்போ இன்னொன்னு ஒரே ஒரு சொல்லிடலாமா? சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லிட்டே இருங்க, நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம். அதாவது சார், அதாவது இது வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு ஃப்ரூட்டோடைய நேம் சார். என்ன ஒரு ஃப்ரூட்டோட நேம். அந்த ஃப்ரூட் நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கிரைம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு அனிமல். போயிட்டே இருக்குது. ஏதாவது டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எடுத்துட்டா அது ஒரு டைப் ஆஃப் மியூசிக். ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்துட்டா ஐ பிகம் a crime, அது வந்து கிரைம் ஆயிடும். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்துட்டா அது அனிமல் ஆயிடும். அந்த 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 ஸ்லைடே இருங்க, ஒரு ஷேர் பண்றேன், இருங்க ஒரு செகண்ட். மொத்தம் எத்தனை லெட்டர் வேர்டு சார் அந்த ஃப்ரூட்? 6 லெட்டர். சொல்லிட்டாரு மேடம், சொல்றாங்க. என்னது? கிரேப்ஸ் கரெக்ட். வாவ். ஆமா, ஏப்ஸ் எப்படி மேடம்? ஓ கிரேப்ஸ் கிடையாது, கிரேப்ஸ். ஜி எடுத்துட்டீங்கன்னா ரேப். ஆமா, கிரைம். ஓகே, ஜி எடுத்தா ரேப். ஜி ஆர் ஃபர்ஸ்ட் ஏப் வருது. ஆமா, ராப் மியூசிக், ராப். ஓ இத பாருங்க சார். இருங்க, எப்படி ராப் வரும்? ராப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுக்கணும்ல சார் ராப்புக்கு? கிரேப் தான் மேடம், ராப். ஆமா, கிரேப் வராது. ராப் வராது. இதுல 5 தான். கிரேப்புக்கு ஈ வருது இல்ல? கிரேப் சார் பார்க்கணும் திருப்பி. கிரைம் சார். 2 லெட்டர் எடுத்தீங்கன்னா அனிமல். மியூசிக்லாம் வராது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ பிகம் a crime, rape. டேக் அவே ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ், ஏப் அனிமல். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா ராப் மியூசிக். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சொன்னீங்க முதல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் அனிமல். அனிமலுக்கு
இப்ப நான் ஷேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் லாஸ்ட் லெட்டர் மியூசிக். விட்டீங்கன்னா ரேப். இப்ப கரெக்ட் தான். இத பாருங்க. It takes one word to separate them. Otherwise, they are inseparable. What are they? It takes one It word to takes separate. one word to separate them. Otherwise, they are inseparable. இதோட நிறுத்திக்கலாம் சார். இதை சொல்லி முடியதுக்குள்ள தூக்கம் வந்துடும் எல்லாரும். One word. ரொம்ப சிம்பிள், பட் இட் டிக்லிஷ். கொஸ்டின் வந்து அது மாதிரி ஃப்ரேம் ஆயிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இட் டேக்ஸ் ஒன் வேர்டு டு செப்பரேட் தம். அதர்வைஸ் தே ஆர் இன்செப்பரபிள். டிஸ்டன்ஸா? டிஸ்டன்ஸ் எப்படி ஒன் வேர்டு செப்பரேட் ஆகும்? எங்க செப்பரேட் பண்ணுது இதுல? How is distance inseparable? இல்ல டிஸ்டன்ஸை எடுத்துட்டோம்னா ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் ஆன்சர் இது. Everybody has it. Everybody has it. ஆமா, எல்லாத்தையும் இருக்குது. It takes one word letter, sir. One word or letter, anything. Okay. Takes one word to separate them. Word is better. Word தான், not letter தான் யூஸ். Word or letter? Word தான். Word தானா? See, ஒரு வேர்டு தான் அதை செப்பரேட் பண்ணும். ஆனா otherwise they are inseparable. full stop. Full stop. Full stop. Which word separates them? மேடம், நான் தெம்முங்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கும்ல. ஃபுல் ஸ்டாப் எப்படி ரெண்டாகும்? கமா வேர்டுன்னு சொல்றாரு. வேர்டுன்றதால இது வராது. லெட்டர்னா தான் அப்படிலாம் யோசிக்கலாம். வேர்ட்னா கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ஒரு சின்ன கிளிக்கு சார். அந்த வேர்டுங்கிறது வந்து உங்களுக்கு நம்மள வந்து ஏமாத்துறது. ஆக்சுவலா வேர்டு தான், இல்லைன்னு சொல்லல. எனி வேர்டு கூட இருக்கலாம். நாட் ஒன் வேர்ட், எனி வேர்டு. சோ க்ளூ என்ன? ஏதாவது திங்கா இது? எனி சார், யூ ஹேவ் இட் சார். எவ்ரிபடி ஹேஸ் இட். ஹேபிட். ஓ, great good. Inseparable. Otherwise they are inseparable. What are they? இல்லாமா? Good. சரிங்க சார். சொல்லிடலாமா? சொல்லாதீங்க. போச்சுடா. goodness good வராதா? language One word to separate. Otherwise, they are. ஐசா சார்? ஐசா? கண்ணு ஏதாவது எப்படி இன்செப்பரபிள் ஆகும்? They are separated. சார், அது இல்லாம இந்த நிகழ்ச்சியே இல்ல. கேமராவா சார்? ரெண்டு விஷயம் இருக்கணும்ல சார். நான் நிறைய க்ளூ கொடுத்தாச்சு, நேரம் கண்டே பிடிச்சிருக்கணும் சார். லாங்குவேஜ். சார் லிப்ஸ். எஸ். நீங்க வேர்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா செப்பரேட் ஆயிடும். அதர்வைஸ் தே ஆர் இன்செப்பரபிள். சார், அதெல்லாம் நிறைய வாயாடுறவங்களுக்கு தான் சார் தெரியும், எங்களுக்கு தெரியாது சார். இல்ல நான் அந்த ஸ்லைட திருப்பி படிச்சு செப்பரேட். இந்த பஸ்ல எழுதிருக்கோம்ல, நான் நீ என்றும் சொல்லும் பொழுது ஒட்டாது, நாம் என்று சொல்லும் பொழுது ஒட்டும். எனக்கு அதுதான் மைண்ட்ல வந்தது. அது ஒரு க்ளூல தான் சொன்னேன் நானு. கரெக்ட். ஓகே சார். சூப்பர் சார், சூப்பர். முடிச்சுக்கலாம். அருமை. அமுதா மேடம்,
எங்க திங்கிங் பவர் லிப்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்க சார் இன்னைக்கு இல்ல பயங்கர இல்ல நீ லிப்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஒரு இல்ல ஹோம்ஒர்க் சார், ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா? சார் 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 ஆமா இல்ல இல்ல ஹோம்ஒர்க் கொடுங்க சார். இவ்வளவு நேரம் கேட்டே போறோம். இத சொல்லுங்க. லிப்ஸுக்கு எப்படி சார்? LIP தமிழ்ல சொல்றதா ஆங்கிலத்துல அதை எடுக்கணுமா? சார் எதுல வேணாலும் சொல்லலாம் சார். இல்ல LIP இல்லையா லிப்பு, அது என்ன எப்படி சொல்றீங்க விளக்க? சார் ஒரு ரெண்டு இருக்குல்ல. சார் ஒன்னு கொஸ்டின் கொடுக்கலாமா? இல்ல கொடுங்க இருங்க, சார். நான் ஒரு ஹோம்ஒர்க் போடுறேன், அவன் செஞ்சுட்டு வராங்களா போடுங்க பாருங்க. போடுங்க, நீங்க போடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா போடுங்க சார். தெரியுதா? இல்லையே. இந்த ஸ்டார் பாருங்க, கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? ஆமா சார். சவுண்ட் கேக்கு. ஸ்டார்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு பாயிண்ட்ஸ். இங்க இந்த கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் எல்லாம் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஒரு 9 கல்லோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும். இதுல ஒரு விளையாட்டு. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண 1 2 3 மூணாவது பாயிண்ட்ல நம்ம அந்த கல் வைக்கணும். இந்த மாதிரி 1 2 3 கவுண்ட் பண்ணி எல்லா கார்னர்லயும் வைக்கணும். 9 பாயிண்ட்ல 9 கார்னர்ல வைக்கணும். கடைசி ஒண்ணு இருக்காது. இத செஞ்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ண எங்க முடிக்கணும்? அது சென்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். மொத்தம் 10 கார்னர் இருக்கும். இந்த கார்னர் இந்த கார்னர் டை இது பண்ணலாம். இங்க இதெல்லாம் 10 கார்னர். மவுஸால காட்ட முடியுமா? எப்படி உங்க மவுஸால எந்தெந்த பாயிண்ட்ங்கறத காட்ட முடியுமா? எங்க வேணா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண 1 2 3 மூணாவது இடத்துல அந்த கல்ல வைக்கணும். இல்ல பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ல வரணுமா? எப்படி ஸ்ட்ரைட் லைன் நீங்க ஸ்டார்ட் பண்ற இடத்துல கல் இருக்க கூடாது. நடுவுல கல் இருக்கலாம். நடுவுல நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. முன்னாடி இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அடுத்த இடத்துல இல்லாத இடத்துல முடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரி பண்ணணும். அது எத்தனை காயின்ஸ் வைக்கணும்? 9, அதாவது 9. இதெல்லாம் வந்து 10 கார்னர் இருக்கு. 9 காயின்ஸோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒரு 9 காயின் எடுத்தீங்கன்னா அந்த 9 காயினை வச்சுட்டு 9 காயினும் இந்த 1 2 3 ஃபில் அப் பண்ணணும். இங்க ஸ்டார்ட் பண்ண 1 2 3 மூணாவதுல வைக்கணும். சார் இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 1 2 3. சார் இருங்க நீங்க எதை இல்ல ஆன்சர் சொல்லல, நானு போடுங்க சொல்றேன். ஒன்பது காயினை கொடுப்பீங்க. 9 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இவங்க சார் 1 2 எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு. எங்களுக்கு வியூ தெரியல. வெச்ச இடத்துல வைக்க கூடாது, அந்த மாதிரி தானே சார்? 1 2 3 வைக்கணும். எங்க வச்சிருக்கீங்களா? திருப்பி அங்கே இருந்து ஆரம்பிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டார் தெரியுதா? தெரியுது. இருங்க, இப்ப வந்து எத்தனை கார்னர் இருக்குன்னு பாத்துங்க. 1 2 3 4 5 கார்னர் இருக்கா? 5 பாயிண்ட். அதுக்கப்புறம் இங்க 1 2 3 4 5 பாயிண்ட் வந்தா மொத்தம் 10 வரும். 9 காயின் எடுத்துக்கணும் நீங்க. 9 காயின் எடுத்துன்னு இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா 1 2 3 மூணாவது கவுண்ட் பண்ணும்போது மூணாவது இடத்துல நீங்க அந்த காயினை வைக்கணும். வச்சுட்டீங்கன்னு வச்சீங்களேன், இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எம்டியா இருக்கிற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணோம். 1 நடுவுல வந்து நீங்க காயின் இருக்கலாம். 2 3 கவுண்ட் பண்ண பிறகு மூணாவது காயின் வைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வைக்கணும். மறுபடியும் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண எம்டியா இருக்குது. 1 2 3 இப்படி வைக்கலாம். இப்படி வச்சு 9 காயினும் ஃபில் அப் பண்ணும். ஒரு காயின் கஷ்டம். ஒரு காயின் வந்து 9 காயின் வச்சுட்டா ஒரு கார்னர் மட்டும் மிச்சமா இருக்கும். 9 வந்து ஃபில் அப் பண்ணி பாருங்க. ஓகே சார். டைரக்டா அப்படியே 9 ஃபில் பண்ணாம இந்த 3 கான்செப்ட், இந்த 3 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். கவுண்ட் பண்ணி 3 ஸ்டெப்ஸ் வச்சு ஃபில் 1 பண்ணணும். 2 3 போட்டு அதுதான் ஆல்வேஸ் 3ல தான் நீங்க காயினை வைக்கணும். மூணாவது ஸ்டெப்ல தான் காயின் வைக்கணும். 1ல ஸ்டார்ட் பண்ற இடத்துல காயின் இருக்க வேண்டாம். நடுவுல காயின் இருந்துக்கலாம். நடுவுல அதான் கவுண்டிங்ல வந்துருது. முடிக்கிற இடத்துல நீங்க காயின் வச்சு அவனா அங்க காயின் இருக்க கூடாது. புரியுது. சப்போஸ் ஆல்ரெடி அங்க காயின் இருந்துருச்சுன்னா திருப்பி 3 வந்ததுன்னா நம்ம வந்து நீங்க வைக்க முடியாது. நீங்க வேற காரணம் தான் பார்க்கணும். புரியுது. இதே மாதிரி ஏதோ சைனீஸ் கேம் ஒன்னு இருக்குது. இதே மாதிரி கான்செப்ட். பிரெயின் விட்டா ஏதோ ஒரு கேம் இருக்கு. சரி சார், பாருங்க நாராயணன் சார் பண்ணிட்டாரு. அவரு மாஸ்டர் பிளாஸ்டர்.
இது எப்போ போட்டது? நம்ம இதுல போட்டதுதான், நம்ம இதுல போட்ட ஆமா ரெக்கார்டு ஆமா தான். ஒரு தடவை போட்டிருக்கோம். நம்ம பழைய ஆளுங்களை பேசுற ராமு சார்லாம் வந்தாரு பாத்தீங்களா? ஆமா வந்துட்டு போயிட்டாரு. ராமு சார் அதுல வந்தாரு, அதுல வந்தாரா? ஓ, அந்த இதுல அந்த இப்ப நான் போட்டதுல இருந்தாரு. சரி சரி சரி. இதுல பாத்தீங்கன்னா ராமு சார். இதை Actually, செஞ்சு this is ரொம்ப ஸ்டார்ட் old பண்ணா எங்க person. முடிக்கணும்? எங்க சென்டரா வேணா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பண்ணலாம், எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். சாதம் அது போடுங்க. மட்டும் உங்க மவுஸால எந்தெந்த பாயிண்ட்ங்கிறத காட்ட முடியும்? எட்டாவது இடத்துல அந்த கல்லை வைக்கணும், இல்ல பாயிண்ட் ஒரே ஸ்ட்ரெயிட் வச்சுக்கலாம். லைன்ல வரணுமா எப்படி? எப்படி ஸ்ட்ரைட் லைன் ஒரே ஸ்டார்ட் வந்தார் பாருங்க. மகிழ்ச்சி சார், அருமையான நிகழ்ச்சி. ஓகே, மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஓகே மேடம். மேடம் ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பார்க்கலாம். நாளை நிகழ்ச்சி இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால நாளைக்கு நிகழ்ச்சி இல்லை. தேங்க்யூ நல்லா சார், இருக்கு. தேங்க்யூ.